ஓம் சாந்தி 29/9/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. அவ்யக்த பாப்தாதா ரிவைஸ்டு 3/2/2022 மதுபன். தாதி உடல சிவத்தந்தையும் பிரம்மா தந்தையும் பிரவேசமாகி நமக்காக ஆசிரியராகி பாடம் எடுக்க வந்திருக்கிறாங்க. நம்மளாம் இறை மாணவர்கள் மிக கவனமா இந்த முரளியை நம்ம கேட்கலாம். பாபா சொல்றாங்க, லட்சியம் மற்றும் லட்சணத்தை சமமாக்குங்கள், அனைத்து பொக்கிஷங்களிலும் நிறைந்தவர் ஆகுங்கள். இப்போ நம்மளோட லட்சியம் என்ன? தேவதை ஆகிறது. அந்த லட்சியமும் நம்மளோட இப்போ இருக்கிற லட்சணம், இப்போ நம்ம எப்படி இருக்கிறோமோ அதை ரெண்டுத்தையும் பார்க்க சொல்றாரு, ரெண்டுத்தையும் சமமாக்க சொல்றாரு. அது மாதிரி ஆகுங்கன்றாரு. அனைத்து பொக்கிஷங்களையும் நிறைந்தவராக ஆகுங்க. பாபா சம்பூர்ண ஆகணும். பாபா சமான் ஆகணும்னா எல்லாத்துலேயும் பொக்கிஷங்கள்ல சம்பன்னமாக ஆகணும், சம்பூர்ணமாகணும், கம்ப்ளீட் ஆகணும். அப்போதான் பௌர்ணமி நிலவு மாதிரி ஆனாதான் நம்ம தேவதையாவே ஆக முடியும். அப்போதான் சமான் நிலை அடைஞ்சு பாபாவை பிரத்யட்சம் பண்ண முடியும். அதனாலதான் பாபா இப்போ நிறைந்தவர் ஆகுங்கள் என நினைங்கன்னு சொல்றாரு. இப்போ எப்படி நம்ம நிறையிறதுன்றதை இந்த முறையில் சொல்லியிருக்கிறாரு. இன்று அனைத்து பொக்கிஷங்களின் எஜமானன் தன்னுடைய பொக்கிஷங்களில் நிறைந்திருக்கும் குழந்தைகளை இப்போ பார்த்து கொண்டிருக்கிறாரு. ஒவ்வொரு குழந்தையும் அனைத்து பொக்கிஷங்களால் நிறைந்து இருக்கிறாங்கன்னு சொல்றாரு. எல்லாரும் நிறைஞ்சிருக்கிறாங்களாம். யார் நிறைந்திருக்கின்றார்களோ அவர்களுடைய அடையாளம் யாதெனில் அவர்கள் சதா பிராப்தி சுரூபமாக திருப்தியான ஆத்மாவாக தென்படுவார்கள். யார் இப்போ எல்லாமே இப்போ வீட்டில் இருக்குது அப்படின்னா, நமக்கு எதுவுமே தேவையே இல்லை அப்படின்னா அவங்க எப்படி இருப்பாங்கன்னா சதா திருப்தியாக இருப்பாங்க. அந்த மாதிரி இப்போ உலகத்திலே நமக்கு எதுவுமே தேவையில்லை, அந்த அளவுக்கு நம்ம பிராப்தி அடைஞ்சு சுரூபமாக இருக்கிறோம், திருப்தியான ஆத்மாவாக இருக்கிறோன்னா நம்ம நிறைஞ்சிருக்கிறோன்னு அர்த்தம். அதனால பாபா சொல்றாரு, இப்போ யாருக்கு கடவுளை தான் தேடணும், அவரே கிடைச்சிட்டாரு. அவர் தான் இப்போ ஒரு லாட்ரி அடிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இப்போ அவர் நமக்கு கிடைச்சிட்டாரு. அவருக்கு கிடைச்சாலே போதும், எல்லாமே கிடைச்ச மாதிரி. அப்போ யாரெல்லாம் நிறைஞ்சிருக்கிறாங்களோ அவங்க எப்படி இருப்பாங்கன்னா பார்க்கறதுக்கு சதா பிராப்தி சுரூபமாக திருப்தியான ஆத்மாவாக இருப்பாங்க, சதா மகிழ்ச்சியாக தென்படுவார்கள் சொல்றாரு. எல்லாமே வீட்டில் இருக்குன்னா அவங்க எப்படி இருப்பாங்க? அவங்க முகம் அப்படியே எல்லாமே பண்டாராவே ஃபில் ஆயிருக்குது, எதையும் யார்ட்டையும் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை, எல்லாமே என்கிட்ட இருக்குது அப்படின்னா எப்படி இருக்கும்? அது ஸ்தூலமான பொருட்கள். ஆனா இங்க சூட்சுமாவும் எல்லாமே அன்புல இருந்து அமைதியில இருந்து சக்தியில இருந்து எல்லாமே நிரம்பி இருக்குன்னா நம்ம யாருக்கிட்டையும் போய் கையேந்த வேண்டிய அவசியம் இல்லை. அப்படின்னா நம்ம சதா எப்பயுமே மகிழ்ச்சியாக இருப்பாங்கன்னு சொல்றாரு. ஏனென்றால் நிறைந்து இருக்கிறாங்க இல்லையா, அதனால மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. ஆகவே தன்னிடம் எத்தனை பொக்கிஷங்கள் சேமிப்பாகி உள்ளன என்று ஒவ்வொருவரும் இப்ப தன்னிடம் கேளுங்கள். இப்ப நம்மளை நாமே செக் பண்ணிக்க சொல்றாரு. நம்ம கிட்ட எல்லா பொக்கிஷங்களும் இருக்குதா, எத்தனை பொக்கிஷங்கள் இருக்குன்றத செக் பண்ண சொல்றாரு. இந்த அழிவற்ற பொக்கிஷங்கள் இப்போது கிடைத்துள்ளன. இப்ப நம்ம இது வரைக்கும் நம்ம வாழ்ந்ததெல்லாம் அந்த அழியக்கூடிய பொக்கிஷங்கள், வீடு வாசல் நம்ம பார்க்கறது எல்லாமே அழிஞ்சு போயிடும். இப்போ பாபா நமக்கு கொடுக்கறது அழிவற்ற ஆத்மா, நமக்கு அழிவற்ற பாபா வந்துட்டாரு. அவர் எல்லாமே கொடுக்கறது எல்லாமே அழிவற்ற பொக்கிஷங்களா கொடுக்குறாரு. இப்போ நம்ம அதை தான் கிடைச்சிட்டு இருக்குது நமக்கு. அது கண்ணுக்கு தெரியலனாலும் அது அழிவில்லாத பொக்கிஷங்கள். அது கடைசி பிறவி வரைக்கும் நமக்கு கிடைக்குது. அன்பு, அமைதி, இந்த ஞானம் இதெல்லாம் கண்ணால பார்க்க முடியாது. இப்போ அறிவுனா ஒருத்தவங்களோட அறிவை கண்ணுல காட்டுன்னு சொல்ல முடியுமா? நல்ல டேலண்டாக இருக்கிறாங்க அப்படின்னா அது கண்ணால் பார்க்க முடியுமா? அவங்களுக்குள்ளார அறிவு, ஞானம் இதெல்லாம் கண்ணாலே நம்மளால பார்க்க முடியாது. இப்போ ஒருத்தவங்களோட அறிவை நம்மளால வாங்கிக்க முடியுமா? வாங்க முடியாது. அவங்க புத்திசாலியாக இருக்கிறாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு கிடைச்சிருக்கிற அந்த வரப்பிரசாதம் குவாலிட்டி அவங்களுக்கு இருக்குதுன்னா அதெல்லாம் யார் கொடுத்தது? கடவுளுடைய வரப்பிரசாதம் தான் அது. அதனால இந்த மாதிரி பாபா கொடுக்கறது எல்லாமே கண்ணுக்கு தெரியாத பொக்கிஷங்கள் தான். அது எல்லாமே இப்போ நமக்கு கிடைச்சிருக்குது. மேலும் எதிர்காலத்தில் அநேக பிரிவுகளுக்கும் கூடவே இருக்கும். இப்போ நீங்கள் இதை இப்போ வாங்குறீங்க இல்லையா, பாபாட்ட இருந்து எவ்வளோ சேர்த்துக்கிறீங்களோ அது எதிர்காலத்தில் நிறைய பிரிவுகளுக்கு உங்கள் கூடவே இருக்கும்னு சொல்றாரு. இந்த பொக்கிஷங்கள் அழிந்து போகக்கூடவே அல்ல. இப்போ பாபாவால் கொடுக்கப்படுற இந்த பொக்கிஷங்கள் ஒருபோதும் அழிஞ்சே போகாது. மற்றது இந்த ஸ்தூல பொக்கிஷங்கள்லாம் அழிஞ்சு போயிடும். ஆனா நீங்க சூட்சமா பார்க்க முடியாதது, இப்ப காத்து, கரண்ட் அந்த மாதிரிதான் கடவுளும் கண்ணுக்கு தெரிய மாட்டாரு. அவர் கொடுக்குற பொக்கிஷமும் கண்ணுக்கு தெரியாது. அன்பு, அமைதி, சுகம் இதெல்லாம் கண்ணால பார்க்க முடியாது. அன்பை காட்டுன்னா அதால நம்மளால காட்ட முடியாது. அந்த வெளிப்பாடு நம்ம மனசுல அவ்வளோ அன்பு வச்சிருப்போம், ஆனா அது வெளிப்படுத்த தெரியாது இல்லையா? அந்த அன்புன்றதெல்லாம் நம்மளால வெளியே காட்ட முடியாது.
அது மாதிரி தான் இப்போ வந்து பாபாவுடைய கொடுக்குற பொக்கிஷங்கள் எல்லாமே அழிந்து போகக்கூடியதே கிடையாதுன்றார். அனைத்தையும் விட முதலாவதாக பொக்கிஷமே ஞானம் என்ற பொக்கிஷம். பாபா மொத வராரு, வந்து எப்படி பிடிக்கிறாரு குழந்தைகளன்னா, மூன்றாவது கண்ணை திறக்கிறாரு. ஞானம் என்ற மூன்றாவது கண் நமக்கு அறிவு கண்ணை திறக்கிறாரு. எப்படின்னா இந்த முரளி மூலமா தான். அந்த முரளியை எடுத்து நம்ம என்னைக்கு படிக்க உட்காடுறோமோ அன்னைக்குதான் பாபாவோட நம்ம கனெக்டே ஆகிறோம். இந்த ஞானம் தான் மொத பொக்கிஷம் நமக்கு கொடுக்குறாரு. ஞானம் என்ற பொக்கிஷம். இந்த ஞானம் என்ற பொக்கிஷத்தினால் இந்த சமயம் கூட நீங்கள் அனைவரும் முக்தி என்ற ஜீவன் முக்தியை அனுபவம் செய்து கொண்டிருக்கிறீங்க. இப்ப ஞானத்தை படிக்கும் போதே நமக்கு எல்லாத்துல இருந்து வெளியே வரோம் இல்லையா? சாதாரணமா உலகாய விஷயங்கள்ல மாட்டிட்டு இருந்தவங்க இப்ப இந்த ஞானத்தினால எவ்வளவு அடைஞ்சிருக்கிறோம். அதன் மூலமா தான் நம்ம நிறைய முக்தி அடையிறோம். ஜீவன் முக்தியும் இப்பயே அனுபவம் செய்யறோம். உடம்புல இருந்தாலும் பற்றற்ற நிலையில கடவுளோட கனெக்ஷன்ல எந்த பிரச்சனையும் ஒரு பெருசா நினைக்காம பிரச்சனை இருக்கிற வாழ்க்கையில சாதாரணமா கடந்து போறோம். எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் சாதாரணமா எப்படி போறோம்னா இந்த ஞானம் என்ற பொக்கிஷத்தினால் தான் சொல்லி பாபா சொல்றாரு. வாழ்ந்து கொண்டிருக்கும் போதும் பழைய உலகத்தில் இருக்கும் போதும் தமோ குண வாயுமண்டலத்தில் இருக்கும் போதும் ஞானம் என்ற பொக்கிஷத்தின் ஆதாரத்தினாலதான் இவ்விதமான அனைத்து வாயுமண்டலம் அதிர்வலைகளிலிருந்து விடுபட்டு நீங்க இப்ப முக்தி அடைந்திருக்கிறீங்கன்னு சொல்லி சொல்றாரு. இப்ப பாருங்க, நமக்கு இந்த ஞானம் கிடைச்சதுனால தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எங்க வாழறோம்? இந்த பழைய உலகத்துலதான் இப்ப இருக்கிறோம். வாயுமண்டலம் எப்படி இருக்குன்னா தமோ குணம் தான். எல்லாமே ஒரு மாதிரி குணம் அப்படிதான் இருக்கிறாங்க இல்லையா? அப்படி இருக்கிற வாயுமண்டலத்திலையும் நம்ம வைப்ரேஷன்ல இருந்து அவங்க யார் எப்படி இருந்தாலும் நம்ம விடுபட்டு ஆத்ம உணர்வுல முக்தி அடைந்து இப்ப இருக்கிறோம்னு சொல்லி சொல்றாரு. எதனாலனா இந்த ஞானத்தின் அடிப்படையில யாரெல்லாம் இந்த ஞானம் கேட்டிருக்கிறாங்களோ அவங்க எல்லாமே பார்க்குற பார்வையே வேற மாதிரி இருக்கும். உலகத்தார் பார்க்குற ஒரு விஷயத்தையும் அவங்க பார்க்குற பார்வை வேற மாதிரி இருக்கும். ஆனா நம்ம ஞானம் அடைந்த பிகேஸ் பார்க்கறது எல்லா விஷயத்தையுமே ஒரு பெருசா பார்க்க மாட்டோம். என் கூட கடவுள் இருக்கிறாரு, அவரு இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. சர்வ சக்திவானுக்கு முன்னாடி இந்த பிரச்சனைகள்லாம் ஒரு தூசின்ட்டு நம்ம மட்டும் போயிட்டு இருப்போம். ஞானத்தை அப்ளை பண்ணிட்டு போவோம். ஆனா உலகத்தார் வந்து சின்ன பிரச்சனையை கூட பெருசா வளர்த்தி அதை ஒரு சண்டையாக்கி அதை ஒரு பிரச்சனையாக்கி வச்சிருவாங்க. அந்த மாதிரி. ஆனா நீங்க வந்து இப்ப எப்பேற்பட்ட வாயுமண்டலத்துல இருந்து விடுபட்டு முக்தி அடைந்திருக்கிறீங்கன்றாரு. தாமரை மலருக்கு சமமாக விடுபட்ட முக்தி அடைந்த ஆத்மாக்களாக துக்கத்திலிருந்து கவலைகளிலிருந்து அசாந்தியிலிருந்து விடுபட்டு இருக்கின்றீர்கள் சொல்லி பாபா சொல்றாங்க. இப்ப பாபா சொல்றாங்க, நீங்க வந்து தாமரை மலர் மாதிரி, எப்படி தாமரை மலர் சேத்துல இருந்தாலும் அது வந்து செந்தாமரை அப்படியே சூரியனை நோக்கி பிரகாசமா இருக்கோ, அது மாதிரி நீங்க விடுபட்டு முக்தி அடைந்த ஆத்மாக்களாக துக்கத்திலிருந்து கவலையிலிருந்து வெளியே வந்துட்டீங்க. அசாந்தியில இருந்தும் இப்ப விடுபட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லி சொல்றாரு. வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே தீயவைகளின் பந்தனைகளிலிருந்து விடுபட்டு இப்ப இருக்கிறீங்க. ஞானத்தினால நமக்கு இவ்வளோ சத்கதி கிடைச்சிருக்குன்னு சொல்லி சொல்றாரு. நம்ம வந்து நினைக்கிறோம்ல, இப்ப நம்ம பாபா குழந்தையாகி என்ன பெனிஃபிட் ஆயிருக்குன்னு. இப்ப அது எல்லாத்தையும் இப்ப பாபா சொல்றாரு. சிலர் வந்து பாபா குழந்தையாகி தான் எனக்கு பிரச்சனை, அப்ப கூட நான் நல்லா இருந்தேன், இப்போ பிரச்சனை அப்படின்லாம் பேசுறாங்கல்ல, அவங்களுக்கு பாபா இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாரு. பாருங்க, இப்ப நீங்க ஞானம் கிடைச்சதுனால எவ்வளோ விடுபட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறீங்கன்றாரு. வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே தீயவர்களின் பந்தனங்கள்ல இருந்து இப்ப விடுபட்டு இருக்கிறீங்கன்றாரு. வீணான எண்ணங்களின் புயலில் இருந்து கூட நீங்க விடுபட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லி சொல்றாரு. ஏன்னா நம்ம ஞானம் வந்துருச்சு இல்லையா? பாபா டெய்லியும் சொல்றாரு, இந்த வேஸ்ட் வந்து எடுத்துருங்க புத்தியில இருந்து, எல்லாமே நல்லதே நடக்கும். இப்ப நடக்கிறது நன்மைக்கு தான், நடக்க போறதும் நன்மைக்கு தான் போது நமக்கு வேஸ்ட்ன்ற தாட்ஸ் எதுவுமே தேவையில்ல. அதுல இருந்து கூட வெளியே வந்துட்டீங்கன்றாரு. இப்ப விடுபட்டு இருக்கின்றீர்களா சொல்லி பாபா கேட்கிறாரு. அனைவரும் கையசைத்து கொண்டிருக்கின்றீர்கள். பாபா கேட்டவுடனே எல்லாரும் ஆமாம் பாபான்னு சொல்லி கையசைக்கிறாங்க. முக்தி மற்றும் ஜீவன் முக்தியே இந்த ஞானம் என்ற பொக்கிஷத்தின் பலன் சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப நமக்கு ஞானம் கிடைக்கிறதுனால, பாபாட்ட இருந்து டெய்லி இந்த முரளி கேட்கறதுனால என்ன பலன் நமக்கு கிடைச்சிருக்குன்னா, வாழும் போதே நம்ம முக்தி அடைஞ்சிருக்கிறோம். எல்லாத்துல இருந்தும் விடுபட்டு இருக்கிறோம். கவலையில இருந்து, பீதியில இருந்து, பயத்துல இருந்து, எல்லாம் இந்த மாயாவுடைய சம்ஸ்காரத்துல இருந்து முக்தி அடைஞ்சிருக்கிறீங்க. ஆசைப்படுறதுல இருந்து கிடைக்கிறத வச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கிறீங்க. கடவுளே கிடைச்சிட்டாருன்ட்டு திருப்தியா இருக்கிறீங்க. எவ்வளவு முக்தி அடைஞ்சிருக்கிறீங்க. மற்றும் ஜீவன் முக்தியும் உடல்ல இருந்துகிட்டே ஜீவன் முக்தி அடைஞ்சிருக்கிறீங்கன்றாரு. பிராப்தி ஆகும். இதுதான் அதோடைய பலன் மற்றும் பிராப்தி. வீணான எண்ணங்கள் வருவதற்கு முயற்சிக்கின்றன, எதிர்மறையானவையும் வருகின்றன. இப்ப வந்து ஆனாலும் மாயா உடல் இல்லையா, நமக்கு வந்து எண்ணத்துல வேஸ்டும் வருது, எதிர்மறையான நெகட்டிவும் அடிக்கடி வருதுதான், இல்லைன்னு சொல்ல முடியாது.
ஆனா கலியுகத்துல நம்ம அதிகமா நெகட்டிவே நினைப்போம். யாராவது நடந்து போனா கூட வழிக்கு விழுந்துருவாங்களா அப்படின்லாம் நினைப்போம். ஏன்னா அந்த அளவுக்கு நெகட்டிவ் தாட்ஸ் புத்தியில ஓடும். நம்மளே நடந்து போனாலும் விழுந்துருவோமோ அப்படின்லாம் நினைப்போம். அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவ் எண்ணங்கள். ஆக்சுவலா அது நடக்காது. அது எண்ணத்துல வருது. அந்த மாதிரி இப்ப உங்களுக்கு வர்றது கொஞ்சம் நின்னுருச்சு. இருந்தாலும் இப்ப வர முயற்சி செய்துன்றார். ஆனால் வீணான எண்ணம் அல்லது எதிர்மறையானவற்றின் வேலையோ வர்றதுதான். மற்றும் ஞானஸ்வரூப ஆத்மாக்களாகிய உங்களுடைய வேலை என்னது? அவற்றிலிருந்து முக்தி அடைவது, விடுபட்டவராக மற்றும் தந்தைக்கு அன்பானவராக இருப்பது என்ற இந்த ஞானம், அதாவது புரிதல் உங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லி சொல்றாரு. மாயாவோட வேலை வர்றது, அதை ஜெயிக்கிறது தான் நம்மளோட வேலை. அப்ப வீணான எண்ணம் வரும், எதிர்மறையான எண்ணமும் வரதான் செய்யும். ஆனா நீங்க ஞானம் இருக்குது இல்லையா உங்க புத்தியில, ஞான சொரூப ஆத்மாக்கள், நீங்க சொரூபத்திலே கொண்டு வந்துட்டீங்க. போன கல்பத்துல இதான் நடந்தது, போன கல்பத்துல இதேதான் எனக்கு யோசனை வந்துச்சு, இப்ப நான் இதை டெலீட் பண்ணிடுறேன்ட்டு நான் ஏன் இதெல்லாம் நினைக்க கூடாது, இதெல்லாம் நான் நினைக்க கூடாதுன்ட்டு நம்ம வந்து முரளி படிக்கிறது, பாபாவை நினைக்கிறதுன்ட்டு டைவர்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். நம்மளுடைய வேலை என்னது? அதுல இருந்து முக்தி அடையிறது தான் நம்ம வேலைன்றாரு. விடுபட்டவராக மற்றும் தந்தைக்கு அன்பானவராக இருப்பது என்ற இந்த ஞானம் தான் உங்களுக்கு இப்ப புரிதல் இருக்குதுன்னு சொல்லி சொல்றாரு. எனவே ஞானம் என்ற பொக்கிஷம் கிடைத்துள்ளதா, நிறைந்துள்ளதான்னு சொல்லி கேக்குறாரு. இப்ப நீங்க டெய்லி முரளி கேக்குறீங்களே, அந்த முரளிய நிறைச்சுக்கிட்டீங்களா? உங்களுக்கு கிடைச்சிருச்சா? புத்தியில ஸ்டோர் பண்ணிட்டீங்களா? நிறைஞ்சிருக்குதான்னு சொல்லி கேக்குறாரு. ஞானம் சம்பன்னமா ஆனாதான் குணங்கள், சக்திகள் எல்லாம் வரும். அதனாலதான் கேக்குறாரு. புத்தியில ஞானம் நிரம்ப நிரம்ப தான் பாபா நினைவு வரும். பாபா நினைவு வர வரதான் எல்லா குணங்களும் வந்துடும். எல்லா குணங்களும் வர வர சக்திகளும் வந்துடும். அப்ப நீங்க நிரம்பிடுவீங்க. அதனால இப்ப ஞானத்தினால நிரம்பிட்டீங்களான்னு கேட்கிறாரு. சம்பன்னமாக உள்ளதா அல்லது குறைவாக உள்ளதான்னு சொல்லி கேட்கிறாரு என்று சோதனை செய்யுங்கள். இப்பொழுது டெஸ்ட் பண்ணுங்க. நான் ஒழுங்கா ஞானம் அடைஞ்சிருக்கிறேனா? என் புத்தியில எல்லா ஞானமும் பாபா சொல்ற முரளி எல்லாம் நான் டெய்லியுமே தாரணை பண்றேனான்ட்டு செக் பண்ணுங்க. ஒருவேளை குறைவாக உள்ளதென்றால் அதை சேமித்திருங்கள், காலியாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்றாரு. சப்போஸ் உங்களுக்கு ஞானம் வந்து கம்மியா இருக்குது, பழையபடியே இருக்கிறீங்க, கலியுக வாழ்க்கையில இருக்கிற மாதிரியே டென்ஷன் ஆயிட்டு நான் அப்படியேதான் இருக்கிற, ஒரு சேஞ்சும் இல்லை என்னோட கேரக்டர்ல அப்படின்னா நம்ம வந்து இன்னும் ஞானத்தை தாரணை பண்ணலன்னு அர்த்தம். ஞானம் நம்ம புத்தியில குறைவா இருக்குதுன்னு அர்த்தம். அதனாலதான் நம்ம பழையபடியே கலியுக வாழ்க்கையில எப்படி இருந்தோமோ அதே மாதிரியே இருக்கிறோம், ஒரு சேஞ்சஸும் இல்லை. அதனால இனிமேவாது ஒழுங்கா முரளியை படிங்க, சேமித்திடுங்கள், காலியாக இருக்கக்கூடாது, உங்க புத்தி காலியா இருக்கக்கூடாது, ஞான பொக்கிஷங்களை சேமிங்கன்றாரு. இது போலவே யோகம் என்ற பொக்கிஷம். ஃபர்ஸ்ட் ஞானம் பார்த்தோமா, பாபா வரிசையா பொக்கிஷத்தெல்லாம் சொல்லிட்டு வர்றாரு. மொதல் பொக்கிஷம் ஞானம். ஞானம் அடைஞ்சு நீங்க முக்தி, ஜீவன் முக்தி எல்லாமே இப்ப அடைஞ்சிட்டீங்கன்றாரு. ரெண்டாவது யோகம். யோகம் என்ற பொக்கிஷம். இதன் மூலம் என்ன கிடைக்குது? இதன் மூலம் அனைத்து சக்திகளுமே உங்களுக்கு கிடைக்கின்றன. பாபா நினைச்சாலே சர்வ சக்திவான் அவர். அவர்கிட்ட இருந்து சக்தி நமக்குள்ளார நிரம்புது. பாபான்னோடனே போதும், அவர்கிட்ட அப்படியே சக்திகள் நமக்குள்ளார ஆத்மாக்குள்ள நிரம்புது. அப்ப சக்திகள் உங்களுக்கு கிடைக்குது. யோகம் என்ற பொக்கிஷத்தின் மூலம் அனைத்து சக்திகளும் சேமிப்பாகி உள்ளனவான்னு சொல்லி நம்மளை கேட்கிறாரு என்று தன்னை பாருங்கள். இப்ப நீங்க நான் யோகா பண்ணி எனக்கு சக்தி வந்துருச்சா? முழு நாளும் எனக்கு சாட்சியாகி பார்க்கிற சக்தி வருதா? பொறுமை சக்தி இருக்குதா? எனக்கு வந்து நான் பரசெல்லாம் மறந்துட்டேனா? லெட்கோ செய்யறேனா? விடுபடும் சக்தி எனக்குள்ளார வருதா? பொறுமை சக்தி இருக்கா? எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ற மனப்பக்குவம் இருக்குதா? இப்ப எதெல்லாம் நடக்குதோ, இதெல்லாம் டிராமால நடக்குது, அதனால நான் ஏத்துக்கிறேன். யாரெல்லாம் என்ன பிஹேவியர், அவங்கவுங்க பிஹேவியரை நான் அப்படியே ஏத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஏத்துக்கிறீங்களா? நல்லவங்க யாரு, கெட்டவங்க யாரு கண்டுபிடிக்கிறீங்களா? அந்த பகுத்தறியும் சக்தி இருக்குதா? அப்புறம் வாழ்க்கையில ஏதாவது ஒரு பிரச்சனைய சரியான தீர்மானிக்கும் சக்தி இருக்குதா? கரெக்டான பாதையில நீங்க போறீங்களா? கரெக்ட் டைமுக்கு கரெக்டா முடிவு எடுக்கிறீங்களா? முடிவெடுக்கும் சக்தி இருக்குதா? இந்த மாதிரி மாயா வருதுன்னா அந்த மாயாவை எதிர்கொள்ற அளவுக்கு சக்தி இருக்கா, இல்ல பயப்படுறீங்களா, அழுவுறீங்களா? இதெல்லாமே நீங்க செக் பண்ணணும். ஏன்னா பாபாவை நீங்க யோகா பண்ணியிருக்கிறீங்களா? இப்ப இந்த சக்தியெல்லாம் உங்களுக்கு வாழ்க்கையில வரணும், தாரணை ஆகணும். அப்ப இதெல்லாம் எனக்கு இருக்கா? நான் மற்றவங்களுக்கு உதவி செய்யறேனா? சகயோகத்தின் சக்தி இருக்குதா? இந்த அஷ்ட சக்திகளும் எனக்கு நடைமுறை வாழ்க்கையில இருக்குதா? அப்பதான் நான் பாபாவை நினைக்கிறேன், உண்மையா அமிர்த வேலையை பண்ணியிருக்கிறேன். அப்ப இந்த அஷ்ட சக்திகளும் என் வாழ்க்கையில நடைமுறையா இருக்குது, நடைமுறைப்படுத்துறேன் அப்படின்னா நான் பாபாவை நல்லா யோகா பண்ணியிருக்கிறேன்னு அர்த்தம். இந்த சக்திகளே எதுவும் இல்லைன்னா நம்ம ஒழுங்கா பாபாவை நினைக்கலன்னு தான் அர்த்தம். பாபா கேட்கிறார், அனைத்தும் உள்ளனவா? ஒரு சக்தி ஏனும் ஒருவேளை குறைவாக இருந்தாலும் தக்க சமயத்தில் ஏமாற்றத்தை கொடுத்துவிடும்.
பாருங்க, ஒரு சக்தி பொறுமை சக்தி இல்லைன்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். பொறுமை இல்லைனாலும் ஏமாற்றம் வந்துடும். சப்போஸ் பகுத்தறியும் சக்தி இல்லைன்னு நினச்சிக்கோங்க, நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு தெரியாமலே போய் கெட்டவங்கள்ட்ட ஏமாந்து போயிருவீங்க. அது பிகேவா இருந்தாலும் சரி, நான் பிகேவா இருந்தாலும் சரி, உங்களை நல்லா ஏமாத்திருப்பாங்க. ஒரு ஒரு சூழ்நிலையில ரொம்ப பச்சாதாபப்படுவீங்க, இவங்கள போய் நம்பி நான் ஏமாந்துட்டேன். அப்ப நம்ம கிட்ட அந்த சக்தி இல்லை. நம்ம பாபா கேட்டிருந்தா ஒழுங்கா சொல்லியிருப்பார் இல்லையா, இவங்கள்ட்ட நம்புங்க, இவங்கள்ட்ட பணம் கொடுங்க, இவங்கள்ட்ட கொடுக்காதீங்கன்ட்டு. பாபா கிட்ட அந்த பகுத்தறியும் சக்தி நீங்கள் வாங்காமல் விட்டதுனால நீங்கள் தக்க சமயத்தில் ஏமாற்றம் கொடுக்கும். சிலரை நம்ம நம்பி பழகி நிறைய ஷேர் பண்ணி ஏமாந்துருவோம். நம்மளுடைய உண்மையான பர்சனல் விஷயத்தெல்லாம் ஷேர் பண்ணி கடைசியில் அவங்க நம்மளை ஏமாத்திடுவாங்க. அந்த மாதிரிலாம் நிறைய, அதுக்கு தான் அந்த சக்தி வேணும். இந்த அஷ்ட சக்திகளும் வேணும். அஷ்ட சக்திகளில் ஒன்று குறைவாக இருந்தாலும் தக்க சமயத்துல ஏமாற்றத்தை கொடுத்துடும் சொல்லி சொல்றாரு. உங்கள் அனைவருடைய பட்டமே என்ன தெரியுமா? மாஸ்டர் சர்வ சக்திவான் என்பதுதான். சக்திவான் கிடையாது, சர்வ சக்திவான் என்பதாகும் சொல்லி சொல்றாரு. எல்லா சக்திகளுமே உங்களுக்கு இருக்குது. சர்வ சக்திகள் என்ற பொக்கிஷம் யோக பலத்தின் மூலம் சேமிப்பாகி உள்ளதா, நிறைந்துள்ளதா, பிராப்தி சுரூபமாக இருக்கிறீங்களா, அல்லது பற்றாக்குறை இருக்கிறதா, ஏன் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இப்போ நீங்கள் என்ன டெய்லி அமிர்த வேலையில் நினைக்கிறீங்கல்ல, அப்போனா இந்நேரம் உங்களுக்கு அஷ்ட சக்திகளும் நிரம்பி இருக்கணும். நிரம்பி இருக்குதா? பிராப்தி சுரூபமாக ஆயிட்டீங்களா? இல்லை இன்னும் சக்தியே இல்லாமல் பற்றாக்குறையாக இருக்குதா? பெரிய பிரச்சனை வருது, தாங்க முடியாமல் அழறீங்களா இல்லை சமாளிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எதிர்கொள்ளும் சக்தி உங்களுக்கு இருக்கா? மாயை எதிர்கொள்ளும் சக்தி உங்களுக்கு இருக்கா? அப்போ நீங்கள் நல்லா பாபா நினச்சிருக்கிறீங்க, யோகா பண்ணியிருக்கிறீங்கன்னு அர்த்தம். இல்லை நீங்கள் சின்ன பிரச்சனையை கூட உங்களுக்கு தாங்குற சக்தியே இல்லைன்னா அப்போ நீங்கள் பாபா நினைவே இல்லைன்னு அர்த்தம். பாபா நினைவு சரியா இல்லை, பாபாட்ட நம்ம இன்னும் சக்தியை வாங்கலைன்னு அர்த்தம். இப்போது தன்னுடைய குறையை நிறுத்து கொள்ள முடியும். இப்போது கூட உங்களால் உங்களோட குறையை நிவர்த்தி செய்ய முடியுன்றாரு. இப்போது வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. பிறகு நிறைத்து கொள்வதற்கான சமயம் முடிவடைந்து விட்டால் பற்றாக்குறையாகவே இருந்துவிடும். பாபா சொல்றாரு, இப்போ கூட குறைஞ்சி போகலை, இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது, இப்போ கூட வாய்ப்பு இருக்குது, முயற்சி பண்ணுங்க. ஆனால் டைம் முடிவடைஞ்சு விநாசம் வந்துருச்சுன்னா அப்புறம் நீங்கள் எப்படி இருக்கிறீங்களோ அதே மாதிரி குறையாகவே இருந்துருவீங்க. அப்புறம் அங்கே போயிட்டு நம்ம லக்ஷ்மி நல்ல பதவி அடைய முடியாது. ஏன்னா சர்வ சக்திகளும் நிறைஞ்சவங்க தான் லக்ஷ்மி நாராயணன். சர்வ சக்திகளில் குறைவாக இருக்கிறவங்க பிரஜையாயிடுவாங்க. பிரஜையா இருக்கிறவங்க ஃபர்ஸ்ட் பிறவியே பிரஜைனா கடைசி பிறவி வரைக்கும் எப்படியா இருப்போம் யோசிச்சு பாருங்க. அப்போ பற்றாக்குறையாகவே சக்திகள் கடைசி வரைக்கும் இருந்துருன்றாரு. இப்போ சோதனை செய்யுங்கள், ஒவ்வொரு சக்தியையும் முன்னால் கொண்டு வாருங்கள் சொல்லி சொல்றாரு. இப்போ ஒவ்வொரு சக்தியா எடுத்துட்டு வாங்க. சாட்சியா இருக்கிற சக்தி எனக்குள்ள இருக்குதா? எது நடந்தாலும் நான் சாட்சியா இருந்து பாக்குறேனா, இல்லை அழுகுறேனா? என்னுடைய பிரச்சனையா இருந்தாலும் மற்றவங்க பிரச்சனையா இருந்தாலும் நான் உட்காந்து அழுகுறேனா, பயப்படுறேனா, இல்லை நான் சாட்சியா இருந்து பாக்குறேனா? நான் பழசெல்லாம் மறந்துட்டேனா, லெட்கோ செய்கிறேனா? எது நடந்தாலும் முற்றுப்புள்ளி வைக்கிறேனா, இல்லை அதையே பண்ணி பண்ணி 1 வருஷம் 2 வருஷம் பேசிகிட்டு இருக்கிறேனா, பிரச்சனையே பேசிகிட்டு இருக்கிறேனா அப்படின்ட்டு யோசிங்க. அப்போ லெட்கோ சக்தியே உங்களுக்கு இல்லைன்னு அர்த்தம். விடுபடும் சக்தி எனக்கு இருக்குதா? பொறுத்து கொள்கிற சக்தி இருக்கா? என் முன்னாடி எப்பேற்பட்ட ஆத்மாக்கள் எனக்கு தொல்லை கொடுக்குறவங்களே வந்தாலும் என்னால் அவங்கள பொறுத்துக்க முடியுதா? எல்லாரையும் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியுதா? அவங்கவுங்க நடிப்பு இது அதனால் அவங்கள எல்லாரையும் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியுது. இல்லை ஒரு பிரச்சனை வருது, அந்த பிரச்சனையை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியுதா? ஏற்றுக்கொள்ளும் சக்தி. ஏன்னா இது போன கல்பத்தில் வந்தது, இது என்னுடைய பழைய கர்மா, அதனால் இது நடக்குது, நான் ஏற்றுக்கிறேன், எனக்கு நடக்கிறது எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் அப்படின்னு ஏற்றுக்கொள்கிற சக்தி உங்களுக்கு இருக்கா? அப்புறம் பகுத்தறிகிற சக்தி, நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியுதா? இல்லை ஒரு வாழ்க்கையில் ஒரு சூழலில் இது சரியான பாதை, எது சரியான பாதைன்னு உங்களால் பகுத்தறிய முடியுதா? இல்லை தீர்மானிக்கக்கூடிய சக்தி, கரெக்டாக டெசிஷன் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க எடுக்கிற டெசிஷன் வாழ்க்கையில் நிறைய பேரை பாதிக்கும். அதனால் அந்த தீர்மானிக்கும் சக்தி ஒழுங்காக இருந்தால் தான் நம்மளால் எந்த ஒரு டெசிஷனும் எடுக்க முடியும். அப்போ எனக்கு தீர்மானிக்கக்கூடிய சக்தி இருக்குதா? இல்லை நான் சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட மற்றவங்கள்ட்ட போய் கேட்டுட்டு இருக்கிறேனா, எனக்கு இது சரியா இருக்கா, நீங்கள் சொல்லுங்கள், எனக்கு இது ரைட்டா அது ரைட்டான்னு மற்றவங்கள்ட்ட போய் நம்ம கேட்குறோமா, இல்லை நம்மளே முடிவெடுக்கிறோமா? முடிவெடுக்கும் சக்தி நம்மக்கிட்ட இருக்குதா, இல்லை மற்றவங்கள போய் கேட்குறோமா? இதெல்லாம் யோசிச்சு பாருங்கள். நம்மக்கிட்ட சக்தி குறைஞ்சனால தான் நம்ம மற்றவங்கள்ட்ட போய் கேட்குறோம், இது சரியா இது தவறா அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்கள கேட்குறோம். மற்றவங்க சொல்கிற பாதை சில டைமில் கரெக்டாக இருக்கும், சில டைமில் அதுவே தவறாக கூட வாய்ப்பு இருக்குது.
நம்மளை குழப்பி விட்டு தவறான பாதையில கொண்டு போய் விட்டுருவாங்க. அதனால நீங்க உங்கள்ட்ட இந்த சக்திகள்லாம் இருக்குதான்னு முழு நாளின் தினச்சரியத்துல சோதனை செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஒருவேளை சதவேகத்தில் குறை உள்ளது என்றால் முழுமையான தேர்ச்சி பெற்றவர்கள் என்று சொல்ல முடியாது. ஒருவேளை நீங்க உங்களுடைய அஷ்ட சக்திகள்ல குறை இருக்குதுன்னா உங்களை ஃபர்ஸ்ட் கிளாஸ் பாஸ் வித் ஹானர்னே சொல்ல முடியாது. அப்ப இதெல்லாம் செஞ்சவங்க தான் லட்சுமி நாராயணன் ஆக முடியும். ஏனெனில் உங்கள் அனைவருடைய லட்சியம் என்னவென்றால் நீங்கள் முழு தேர்ச்சி பெற வேண்டுமா அல்லது பாதி தேர்ச்சி பெற வேண்டுமா? நீங்க 100% மார்க் எடுத்து ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறேன்னு நினைக்கிறீங்களா இல்ல ஜஸ்ட் பாஸ் ஆகுறீங்களான்னு சொல்லி கேக்குறாரு. பாதி தேர்ச்சி ஆனா போதுமான்னு சொல்லி எந்த குழந்தைகிட்ட கேட்டாலும் என்ன சொல்றாங்க, நான் சூரிய வம்சத்தை சேர்ந்தவர் ஆகவேன்னு தான் சொல்றாங்க இல்லையா. எல்லாரும் என்ன சொல்றாங்க, நான் சொர்க்கத்துல தான் வருவேன் பாபா, லட்சுமி நாராயணோட ராஜ்யத்துல வருவேன், இல்ல லட்சுமி நாராயண் 108ல வருவேன்னு கூட சொல்றாங்க. சந்திர வம்சத்தை சேர்ந்தவரா நான் ஆக மாட்டேன் என்று அனைவரும் சொல்றாங்க இல்லையா. பாப்தாதா மிக நல்ல சிம்மாசனம் கொடுப்பார்கள். பாபா கண்டிப்பா எல்லாருக்கும் முயற்சி செய்யறவங்களுக்கு நல்ல சிம்மாசனம் தான் கொடுப்பாரு. சந்திர வம்சத்தை சேர்ந்தவராக ஆகுவீர்களான்னு சொல்லி கேக்குறாரு. இந்தியர்கள் சூரிய வம்சத்தினர் ஆகுவார்கள், வெளிநாட்டினர் சந்திர வம்சத்தினர் ஆகுவார்கள் என்றால் ஆகுவீர்களா ஆக மாட்டீர்களான்னு சொல்லி வெளிநாட்டினரை கேக்குறாரு. சூரிய வம்சத்தை சேர்ந்தவர்கள் ஆக வேண்டுமா, ஆகியே தீர வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. அது யாரா இருந்தாலும் சரி எல்லாரும் சொர்க்கத்துலதான் போயிட்டு சூரிய வம்சத்தினரா ஆகணுன்றாரு. இன்றோ பாப்தாதா உரையாடல் செய்து கொண்டிருக்கிறார்கள். சூரிய வம்சத்தை சேர்ந்தவராக ஆகியே தீர வேண்டும் சொல்லி சொல்றாரு. உறுதியான நம்பிக்கை உள்ளது தந்தையிடம் மற்றும் தனக்கு தானேயும் உறுதிமொழி செய்து விட்டீர்கள் என்றால் இப்போதிலிருந்தே எந்த ஒரு சக்தியினுடைய சதவிகிதம் குறைவாக இருக்கக்கூடாது. இப்ப நீங்க சொல்றீங்கல்ல நான் சூரிய வம்சத்துல வருவேன்ட்டு, அப்ப வரணும்னா உறுதியான நம்பிக்கை இருக்குது இல்லையா உங்களுக்கு. அப்ப தந்தையிட்டையும் தனக்கும் நீங்களே உறுதிமொழி செய்துட்டீங்கன்னா இப்போதுல இருந்தே எந்த சக்தியும் 1% கூட குறையக்கூடாதுன்றாரு. ஒருவேளை சூழ்நிலையின் அனுசாரம் பிரச்சனை அனுசாரம் சதவீதம் குறைவாகிவிட்டது என்றால் நீங்க அப்புறம் என்னவாயிடுவீங்க, ராமர் சீதையா தான் ஆயிடுவீங்க. 14 கலை உடையவர்களா ஆகிடுவீங்க. திரேதாயுகம் தான் வருவீங்கன்றாரு. திரேதாயுகம்னாலே ஃபெயில் ஆகுறவங்க தான் திரேதாயுகம், பாஸ் ஆகுறவங்க சூரிய வம்சம். ஆகையினால் தற்காலம் பாப்தாதா நாலாபுறங்களும் உள்ள அனைத்து குழந்தைகளுடைய கணக்கு வழக்கு பதிவேட்டை செக் பண்ணிட்டு இருந்தாராம். பாப்தாதாவிடமும் ஒவ்வொருவருடைய ரெஜிஸ்டரும் இருக்குதான். யார் எவ்வளவு நேரம் நினைக்கிறாங்க, எவ்வளவு முரளி படிக்கிறாங்க, எல்லாம் அவருக்கு என்ன புக்கா தேவை, அப்படியே ஒரு செகண்ட்ல ஸ்கேன் பண்ணிட்டு வர ஆத்மாவை மேல இருந்தே எல்லாம் நோட் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. அவரு நினைச்சா எங்க வேணாலும் போக முடியும், எங்க வேணாலும் வர முடியும். ஏன்னா அவருக்கு உடம்பா இருக்குது. அவர் ஒரு செகண்ட்ல ஆத்மா எங்க வேணாலும் போயிட்டு வருவாரு. ஏனெனில் இப்போது சமயத்தினுடைய வேகத்தின் அனுசாரம் எப்போதாவது என்று கூறாதீர்கள், இப்பொழுதே என்று கூறுங்கள் என்பதை சமயத்தின் அனுசாரம் முன்னதாகவே பாப்தாதா குழந்தைகளுக்கு சொல்லிட்டு தான் இருந்தாரு. பாபா ஏற்கனவே சொன்னாராம், டைமோட அனுசாரம் எப்போதாவது சேரும் பாபான்னு சொல்றீங்க, எப்போதுன்னே சொல்லுங்கன்னு சொல்லி சொன்னாராம். எப்போதாவது நடந்து விடும், செய்து விடுவேன், நடந்துதானே ஆக வேண்டும், இவ்வாறெல்லாம் யோசிக்காதீங்க பாபா. நான் இப்படிதான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன், கடைசியா நான் ஆயிடுவேன், சம்பூர்ணமா லட்சுமி நாராயண் மாதிரி ஆயிடுவேன் பாபா, நடந்துதானே ஆகணும் அப்படின்லாம் யோசிக்காதீங்க. அது தானாகவே எல்லாம் நடக்காது, இப்பொழுதே செய்ய வேண்டும். கடைசியாலாம் தானா பாபா நினைவுல சரீரம் விடுவோம்லாம் கனவுல கூட நினைக்காதீங்க. இப்பொழுதே பிராக்டிஸ் பண்ணாதான் பாபா நினைவுல சரீரம் விட முடியும். அது தானாலாம் நடக்காது. சக்தி நிறைந்தவர ஆகிறது தானாக நடக்காது. இப்போவே நீங்க பிராக்டிஸ் செய்யணுன்றாரு. சமயத்தின் வேகம் தீவிரமாகி கொண்டு இருக்கிறது. இப்ப டைம் அனுசாரம் ஃபாஸ்டா போயிட்டு இருக்குது உலகம், நேரம் முடியும் தருவாயில வந்துட்டு இருக்குது. ஆகையினால் தந்தைக்கு சமம் ஆகுவதற்கான முழுமையான தேர்ச்சி பெறுவதற்கான 16 கலை சம்பன்னம் ஆகுவதற்கான லட்சியம் வச்சிருக்கிறீங்க. லட்சியம் மற்றும் லட்சணம் நடைமுறையில் இப்ப சமமாக ஆகணும்னு சொல்லி சொல்றாரு. இப்ப பாப் சமான் ஆகணும், முழு தேர்ச்சி அடையணும், 16 கலை சம்பூர்ண தேவதை ஆகணும்ன்ற லட்சியம் வச்சிருக்கிறீங்க, நல்லதுதான். ஆனா உங்க லட்சியமும் லட்சணமும் சமமாகணும்னு சொல்லி பாப்தாதா விரும்புகிறாரு. எப்போது லட்சியம் மற்றும் லட்சணம் ஆகிய இரண்டும் சமமாக இருக்குமோ அப்போதுதான் தந்தைக்கு சமமானவராக சகஜமாகவே நீங்க ஆகுவீங்கன்னு சொல்லி சொல்றாரு. எனவே இப்ப சோதனை செய்யுங்கள், நடந்துவிடும், ஆகிவிடுவேன், இதெல்லாம் கவனக்குறைவுக்கான வார்த்தையாகும் சொல்லி சொல்றாரு. நடந்துரும் பாபா, கடைசியா நான் ஆயிடுவேன் பாபா அப்படின்லாம் கவலைப்படாதீங்க, நீங்க கவலைப்படாதீங்க பாபான்னு பாபாக்கே அட்வைஸ் பண்றது. இதெல்லாம் கவனக்குறைவு. என்ன செய்ய வேண்டுமோ, என்ன ஆக வேண்டுமோ, என்ன லட்சியம் உள்ளதோ அதை இப்பொழுதே செய்ய வேண்டும், ஆக வேண்டும் சொல்லி சொல்றாரு. எப்பொழுதாவது என்ற வார்த்தையை சொல்லாதீர்கள், இப்பொழுதே என்று சொல்லுங்கள் சொல்லி பாபா சொல்றாரு. பாபா எப்படியாவது ஆயிடுவேன், கடைசியா ஆயிடுவேன்லாம் சொல்லக்கூடாது, இப்போதே ஆய் காட்டுறோம் பாபான்னு சொல்லி சொல்லணும். ஞானம் என்ற பொக்கிஷம், யோகம் என்ற பொக்கிஷம் 2 சொல்லிட்டாரா.
அடுத்து தாரணை சேவை, மூணாவது நாலாவது. இன்னும் தாரணைகள் என்ற பொக்கிஷமும் இருக்குது. இதன் மூலம் குணங்கள் என்ற பொக்கிஷம் சேமிப்பாகின்றன. இப்போ நம்ம ஞானம் படிக்கிறோம், அடுத்து பாபாவை யோகா பண்ணுறோம். ஞானம் படிக்கும் போது முக்தி, ஜீவன் முக்தி கிடைச்சிருது. எல்லாத்துலேருந்து விடுபட்டு வாழற ஞானத்தின் மூலமா நம்ம விடுபட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம். வாழ்ந்துட்டு இருக்கும் போதே எல்லாத்துல இருந்தும் முக்தி அடைஞ்ச நிலையில இப்ப வாழ்ந்துட்டு இருக்கிறோம். யோகா மூலமா நமக்கு எல்லா சக்திகளும் கிடைச்சிருது. இப்ப இந்த தாரணை மூலமா என்ன கிடைக்குதுன்னா, இந்த ஞானம் யோகத்தையும் நம்ம தாரணை பண்ண பண்ண நமக்கு குணங்கள் வந்து சேமிப்பாகுதுன்றாரு. குணங்கள் என்ற பொக்கிஷம் இப்ப சேமிப்பாகின்றன. எவ்வாறு சர்வ சக்திகள் உள்ளனவோ அது போலவே குணங்களில் கூட சர்வ குணங்களும் இருக்குதுன்னு சொல்லி சொல்றாரு. சர்வ சக்திகள் சொல்றாரு இல்லையா, அஷ்ட சக்திகள். அஷ்ட சக்திகளே நிறைய கைகள்லாம் காமிச்சிருக்கிறாங்க காளிக்கெல்லாம். அது மாதிரியே குணங்கள்லயும் சில குணங்கள் கிடையாது, சர்வ குணங்கள் இருக்குதுன்னு சொல்றாரு. வெறும் குணம் அல்ல, சர்வ குணங்கள் இருக்குன்னு சொல்லி சொல்றாரு. எனவே சர்வ குணங்கள் உள்ளனவா அல்லது ஓரிரு குணங்கள் குறைந்தால் என்ன பரவாயில்லை என்று யோசிக்கிறீங்களா? பாபா, என்கிட்ட அன்பு இருக்குது, அமைதி இல்லை. நான் அன்பா இருப்பேன் ஆனா அமைதியே இல்லை பாபா, டென்ஷன் ஆயிடுவேன், கோவப்பட்டுருவேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்ல தூய்மையே இல்லை பாபான்னு சொல்ல முடியுமா? தூய்மையா இருந்தாதான் சுகம் வரும், சாந்தி வரும். அப்ப தூய்மை, எது இதெல்லாம் குணங்கள், தூய்மை, சுகம், சாந்தி, ஞானம், ஆனந்தம், இதெல்லாம் எல்லாமே வந்து நம்மளுடைய அமைதி, இது எல்லாமே வந்து குணங்கள். இந்த சர்வ குணங்களும் இருக்கணும். அதில் ஏதாவது ஒன்று குறைஞ்சா பரவாயில்லன்ட்டு சொல்றீங்களான்னு சொல்லி கேட்குறாரு. பரவாயில்ல என்பதே கூடாது. எனவே சர்வ குணங்கள் என்ற பொக்கிஷம் சேமிப்பாகி உள்ளதா, எந்த குணத்தின் பற்றாக்குறை உள்ளது என்பதை இப்போ சோதனை செய்து அதுலேயும் நிறைஞ்சிருங்கன்னு சொல்லி சொல்றாரு. அப்போ இப்போ அன்பு இல்லை, எனக்கே அன்பு இல்லை பாபா, நான் எப்படி மற்றவங்களுக்கு அன்பு கொடுக்கறது அப்படின்னு சொல்லி சொல்லாதீங்க. பாபா கிட்ட போய் அன்பு கடல்ல மூழ்குங்க. அவருதான் அன்புல கடலா இருக்கிறாருல, டெய்லி போய் அன்பு கடல்ல மூழ்குங்க. அன்பா கொடுப்பாரு. அன்பு அப்படியே நிறைச்சிக்கிட்டு பூமி பந்து ஃபுல்லா நிரப்புங்க. எல்லா உலகத்துக்கே நான் அன்பு கொடுக்குறேன், உலகத்துல இருக்கிற 800 கோடி ஆத்மாக்களும் என்கிட்ட இருந்து அன்பு போகுதுன்னு நிரப்புங்க. உங்களுக்குள்ளார அவ்வளோ நிறைஞ்சிரும். நீங்க அன்பு சொரூபமாவே மாறிடுவீங்க. அப்படியே அன்பை நிரப்புங்கன்றாரு. அப்போ அன்பு ஃபுல்லா நிறைஞ்சிரும். அது மாதிரி அமைதி இல்லையா, போய் அமைதியை பாபாட்ட வாங்கி பூமி பந்து ஃபுல்லா கொடுங்க, அமைதி ஃபுல்லா நிறைஞ்சிரும். இது எவ்வளோ நாள், ஒரு ஒரு செகண்டா செய்ய செய்ய அவ்வளோ நிரம்பும் உங்க ஆத்மாக்குள்ளன்னு சொல்லி சொல்றாரு. அப்ப நீங்க குணத்தையும் இந்த மாதிரி எது உங்கள்கிட்ட இல்லையோ அதை போய் நிரப்பிக்கங்கன்னு சொல்லி சொல்றாரு. நான்காவது விஷயம் சொல்றாரு, சேவை. இப்போ சேவை மூலமா உங்களுக்கு என்ன பொக்கிஷம் சேவையா கிடைக்குது நமக்கு? சேவை மூலம் அனைவருக்கும் அனுபவம் இருக்குது இல்லையா. நம்ம சேவை செஞ்சாலே என்ன கிடைக்கும்? இன்ஸ்டன்ட் பலனா என்ன கிடைக்கும்? ஆன்மீக குஷி கிடைக்கும். நம்ம சேவையை ஒழுங்கா செய்யறோம், யாருக்கும் அதை கஷ்டப்படுத்தாம செய்யறோம்னா கண்டிப்பா அந்த சேவையில எல்லாருக்குமே அனுபவம் ஆயிருக்கும், குஷி கிடைக்கும், இன்ஸ்டன்டா குஷி கிடைக்கும். எப்பொழுதெல்லாம் மனதின் சேவையோ இல்ல பேச்சின் மூலமோ, சேவைன்றது விதவிதமா இருக்கு. வந்து மனசா சேவை, மனதின் மூலமா செய்யறது. வீட்டிலேயே இருந்துகிட்டு பூமி பந்து மேல ஆத்ம உணர்வுல இருந்து ஃபரிஸ்தாவா நம்ம பறந்து பூமி பந்து மேல சக்தி கொடுக்கறது, அதுவும் சேவை தான். இல்லைன்னா நம்ம சென்டருக்கு போறது, இல்லை வெளியில போய் வார்த்தைகள் மூலமா முரளியை சொல்றது, மற்றவங்க சொல்லி கொடுக்கறது, இதுவும் சேவை தான். அப்புறம் கர்மனா சேவை, சென்டர்ல போயிட்டு ஏதாவது ஒரு சேரை தூக்கி போடுறது, சமையல் செய்யறது, அதுவும் சேவை தான். பிராமண ஆத்மாக்களுக்காக பாபா நினைவுல நம்ம சேவை செய்யறது. எந்த சேவையா இருந்தாலும் செய்யும் போது என்ன கிடைக்குது? அப்போது அதனுடைய பலனாக ஆன்மீக குஷி கிடைக்கிறது சொல்லி சொல்றாரு. இது எல்லாருமே அனுபவம் பண்ணியிருப்பீங்க இல்லையா. எனவே சேவை மூலம் குஷியின் அனுபவம் எந்த அளவுக்கு செய்திருக்கிறேன்ட்டு இப்போ சோதனை செய்யுங்க. அப்போ நம்ம எவ்வளோ சேவை பண்ணியிருக்கிறோம் இது வரைக்கும், அப்பயே உடனே நமக்கு இன்ஸ்டண்ட்டாக எவ்வளோ மகிழ்ச்சி கிடைச்சிது, எவ்வளோ குஷி கிடைச்சிதுன்றத அனுபவம் செஞ்சு அதை சோதனை பண்ணுங்கன்றாரு. ஒருவேளை சேவை செய்தேன் ஆனால் குஷியே ஏற்படவில்லை எனில் அந்த சேவை யதார்த்தமான சேவையே அல்ல. இப்போ நம்ம சில டைம்ல சேவை பண்ணியிருப்போம், அப்போ வந்து உடம்பு வலி, கை கால் வலின்ட்டு வீட்டில இருந்து போயிருப்போம். ஆனா அங்க போய் பாபா சென்டர்ல வேலை செய்யும் போது கை வலியும் தெரியாது, கால் வலியும் தெரியாது, என்னன்னே தெரியாது. ஆனா அவ்வளோ குஷி வந்திருக்கும். நமக்கு வீட்டில் இருந்த அளவுக்கு அந்த அளவுக்கு இருந்திருக்காது, அங்க அவ்வளோ குஷி வந்திருக்கும். அப்போ பார்த்தா நமக்கு சேவையில் இன்ஸ்டன்ட் குஷி கிடைக்குது. ஒருவேளை நம்ம தலைவலி, சப்போஸ் நம்ம சேவை செஞ்சு நமக்கு எதுவுமே சரியாகல, தலைவலி வருது, ஏதாவது வருதுன்னா அப்போ அந்த சேவை வந்து யதார்த்தமான சேவை, நம்ம பாபா நினைவில் செய்யலை, ஏதோ உடல் உணர்வுல தேக உணர்வுல செஞ்சு இன்னும் நம்ம டென்ஷன் ஆகிட்டு வந்திருக்கிறோம்னு அர்த்தம். அதனால வார்த்தைகளின் சேவையாக இருந்தாலும் சரி,
தேக உணர்வுல செஞ்சா அந்த சேவை வந்து யதார்த்தமான சேவையே அல்லன்றார். சேவையில் ஏதாவது குறைபாடு உள்ளது. ஆகையினால் குஷி கிடைக்கவில்லை. அப்ப சேவையில ஏதோ உங்களுக்கு குறைபாடு இருக்குது. நீங்க ஏதோ வந்து பலனை எதிர்பார்த்து செஞ்சிருப்பீங்க. இல்ல பாபா நினைவுல செய்யாம தேக உணர்வுல செஞ்சிருப்பீங்க. இல்ல ஐயோ சொல்லிட்டாங்களேன்னு செஞ்சிருப்பீங்க. இந்த மாதிரி ஏதாவது நீங்க சேவையை கஷ்டப்பட்டுன்னு செஞ்சிருந்தீங்கன்னா, அப்ப உங்களுக்கு குஷி கிடைக்கவில்லைன்னு சொல்லி சொல்றாரு. சேவையின் அர்த்தமே ஆத்மா தன்னை மகிழ்ச்சியானவர்களாக மலர்ந்திருக்கும் ஆன்மீக ரோஜாவாக குஷியின் ஊஞ்சலில் ஆடிக்கொண்டிருப்பதாக அனுபவம் செய்வதே ஆகும். இப்ப சேவையின் அர்த்தமே என்னன்னு பாபா சொல்றாரு பாருங்க இன்னைக்கு. ஆத்மா தன்னை மகிழ்ச்சியானவராக மலர்ந்திருக்கும் ஆன்மீக ரோஜாவா குஷியின் ஊஞ்சலில் ஆடிக்கொண்டிருப்பதாக அனுபவம் செய்யறது தான் சேவையாம். இன்னைக்கு தான் பாபா சேவையினுடைய டெஃபினேஷனே சொல்லியிருக்கிறாரு. அது வந்து ஆத்மா சேவை செஞ்சா அது என்ன, எப்படி அது உணரும் ஆத்மானா, தன்னை வந்து ஒரு ஆன்மீக ரோஜாவா நினைச்சுக்கிட்டு குஷியோட ஊஞ்சல்ல ஆடிட்டு இருக்கிறதா அனுபவம் செய்யறது தான் சேவையாம், பாபாவுடைய சேவையாம். எனவே சோதனை செஞ்சு பாருங்க. இப்போ முழு நாளும் சேவை செய்தேன், ஆனால் முழு நாளில் செய்யப்பட்ட சேவையோடு ஒப்பிடும் பொழுது அந்த அளவு குஷி ஏற்பட்டதா, அல்லது இது வல்ல அது என்று யோசனை சிந்தனையே வந்து கொண்டிருந்ததான்ட்டு செக் பண்ணுங்க. அப்ப நான் சேவை பண்ணியிருந்தா பாபா நினைவுல இருந்து சேவை, உண்மையான சேவை நம்ம பண்ணியிருந்தோம்னா, அவர் சொல்ற மாதிரி இந்த மாதிரி குஷின் ஊஞ்சல்ல ஆன்மீக ரோஜாவா ஆடிட்டு இருக்கிற மாதிரி உங்களுக்கு அந்த சேவையோடைய உணர்வு அனுபவம் ஏற்பட்டிருந்ததுன்னா அது உண்மையான சேவை. அதுதானா இது, இல்ல இது வல்ல அந்த சேவைன்ற யோசனை வந்துட்டு இருக்குதான்னு சொல்லி செக் பண்ணுங்க. மேலும் உங்களுடைய குஷியின் பிரபாவமானது ஒன்று சேவை ஸ்தானத்தில், இரண்டாவது சேவையில் துணையாக இருப்பவர்களிடத்தில், மூன்றாவது எந்த ஆத்மாக்களுக்கு சேவை செய்தீர்களோ அந்த ஆத்மாக்களிடத்தில் ஏற்படும் வாயுமண்டலம் கூட மகிழ்ச்சியானதாக ஆகிவிடும். இப்ப நம்ம சேவை செய்யும் போது நம்மளுடைய பிரபாவம் இருக்கு இல்லையா, அந்த குஷி ஏற்படுது இல்லையா, அந்த பிரபாவம் நம்ம இருக்கிற வாயுமண்டலம், நம்ம எங்க சேவை செய்யறோமோ அந்த இடம், மற்றும் நமக்கு கூட இருக்கிறவங்க ஒரு நிமிஷம் பாபா சொல்றாங்க. நம்ம சேவை செய்யும் போது உண்மையா நம்ம குஷியோட சேவை செஞ்சிருந்தோம்னா அந்த குஷியானது அந்த வாயுமண்டலம் மற்றும் சேவைக்கு துணையாக நம்ம கூட இருக்கிறவங்க மற்றும் அங்க இருக்கிற எந்த ஆத்மாவுக்கும் நம்ம பிகேஸ்க்கு சேவை பண்ணமோ அவங்களுக்கு மற்றும் அந்த வாயுமண்டலம் எல்லாமே மகிழ்ச்சியானதாக மாறிடும் சொல்லி சொல்றாரு. எனவே சேவையின் பொக்கிஷமே குஷி ஆகும் சொல்லி பாபா சொல்றாங்க. அப்ப ஞானத்தின் பொக்கிஷம் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஜீவன் முக்தி கிடைக்குது. அதே மாதிரி யோகத்தினுடைய பொக்கிஷம் என்னன்னா சக்திகள் கிடைக்குது. தாரணையின் பொக்கிஷம் என்னன்னு பாத்தீங்கன்னா குணங்கள் நமக்கு கிடைக்குது. சேவையின் பொக்கிஷம் என்னன்னு பாத்தீங்கன்னா குஷி கிடைக்குது. எல்லாமே கிடைச்சிருது. இப்ப இந்த 4 பாடம் தான் நமக்கு பாபா வந்து கொடுக்குறாரு, ஞானம் கொடுக்குறாரு, அவரை நினைக்க சொல்றாரு, யோகம். இது ரெண்டுத்தையும் நம்ம தாரணை செய்யறோம், அப்புறம் சேவை செய்யறோம். இது 4 மூலமா நம்ம நிரப்பிடுறாரு அவரு. 4 பாடங்களும் இப்ப வந்து விட்டன. அடுத்தது சம்பந்தம் தொடர்பு ஆகும். சரி, இந்த 4 முடிஞ்சிடுச்சு இல்லையா, அடுத்து நம்ம சம்பந்தம் தொடர்புக்கு வரோம். சம்மந்தம் தொடர்புனா நம்ம கூட இருக்கிறவங்க பிகேஸா இருந்தாலும் சரி, நம்ம வீட்டுல இல்லறத்துல இருந்தாலும் அவங்களும், அதுவும் மிகவும் அவசியமானது. இப்ப சம்மந்தம் தொடர்பும் ரொம்ப முக்கியம்ன்றாரு. ஏன்னா அவங்கள்ட்ட தான் நம்ம சர்டிபிகேட்டே வாங்க போறோம். பாபாவும் சர்டிபிகேட் கொடுப்பாரு. முதல்ல நம்ம பரிவாரத்திட்ட தான் சர்டிபிகேட் வாங்கணும். ஒண்ணு நம்ம ஃபர்ஸ்ட் மனசாட்சி சர்டிபிகேட் கொடுக்கும், நீ நல்லவதான், நீ தேவதையாக தகுதின்னு சொல்லிட்டு நம்ம மனசாட்சி ஃபர்ஸ்ட் நமக்கு சர்டிபிகேட் கொடுக்கணும். மனசாட்சியே ஒத்துக்காது சில டைம்ல. அதுக்கப்புறம் பரிவாரம், நம்ம கூட இருக்கிறவங்க ஆமா கரெக்டு தான், நீ ஒழுங்கா மாறிட்டதான்ட்டு அவங்களும் சர்டிபிகேட் கொடுக்கணும். அதுக்கப்புறம் கடைசியா பாபா வந்து நமக்கு சர்டிபிகேட் கொடுப்பாரு. அதனால பாபா சொல்றாரு, பாப் தாதாவிடமே சம்பந்தம் உள்ளது. பரிவாரத்தில் இருந்தால் என்ன, இல்லாவிட்டால் என்ன, இதுல என்ன தவறு உள்ளது அப்படின்லாம் சொல்லக்கூடாது. விதையுடனும் உள்ளது என்று சில குழந்தைகள் நினைக்கின்றனர். சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, எனக்கு பாபா மட்டும் போதும், எனக்கு இந்த பரிவாரம் பிகே ஃபேமிலிலாம் எனக்கு தேவையா, இவங்களாம் எனக்கு தேவையில்லை, இவங்களாம் யாரோ எதுக்கு நான் இவங்களோட பழகணும்லாம் நினைக்கிறாங்க. ஆனால் நீங்கள் விஸ்வத்தின் மீது ராஜ்யம் செய்ய வேண்டும் அல்லவா. பாபா சொல்றாரு, நீங்க உலகத்தின் மீதே ராஜ்யம் செய்யணும் இல்லையா. ராஜ்யத்தில் யார் வருவாங்க, சம்பந்தத்தில் வரத்தான் வேண்டும் அல்லவா. ராஜ்யத்துல பிரஜைகள் எல்லாரும் வருவாங்க இல்லையா. ஆகையினால் சம்பந்தம் தொடர்பில் வந்துதான் ஆக வேண்டும். நம்ம தனியா ஒரு வாழ முடியாது. வாழ்க்கைன்னா
எல்லார் கூடயும் தான் வாழ்ந்தாகணும். தனியா நான் மட்டும் ராஜான்னா, பிரஜையே இல்லாம ஒரு ராஜா வாழ முடியுமா? அப்பலாம் இருக்க முடியாது. அப்ப எல்லார் கூடயும் அட்ஜஸ்ட் பண்ணி போணும். இதுதான் ராசலீலைன்னு சொல்லுவாங்க. கிருஷ்ணர் ராசலீலைன்னு ஆடுனாருன்னா, நடனம் ஆடுனாருன்னா, எல்லாரோடையும் சம்ஸ்கார நடனம் ஆடுனாரு. யாருக்கு எல்லார் கூடயும் ஒத்து போகுதோ, அவங்க தான் கிருஷ்ணர் ஆக முடியும். எனக்கு தனிக்காட்டு ராஜான்னா அவங்களாம் கிருஷ்ணராகவே ஆக முடியாது. ஆகையினால் சம்பந்தம் தொடரில் வந்துதான் ஆக வேண்டும்ன்றார். ஆனால் சம்பந்தம் தொடர்பில் ஆசீர்வாதங்கள் என்ற யதார்த்தமான பொக்கிஷம் கிடைக்கின்றது. இப்ப நம்ம சேவை பண்றோம்னா யாருக்கு பண்றோம்? சம்மதம் தொடர்ல இருக்கிறவங்க தான் பண்றோம் இல்லையா? அவங்க மூலமா நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்குது. அந்த யதார்த்தமான பொக்கிஷம் கிடைக்குதுன்றாரு. சம்பந்தம் தொடர்பு இல்லாமல் உங்களிடம் ஆசீர்வாதங்கள் என்ற பொக்கிஷம் சேமிப்பே ஆகாதுன்னு சொல்றாரு. கூட யாருமே இல்லாம நமக்கு என்ன கிடைக்கும்? ஆசீர்வாதம்ன்ற பொக்கிஷம் அப்பதான் சேமிப்பாகுது. சம்மதம் தொடர்பு இல்லாம ஆசீர்வாதம்ன்ற பொக்கிஷம் சேமிப்பாகாதுன்றாரு. தாய் தந்தையின் ஆசீர்வாதங்களோ உள்ளன. ஆனால் சம்மதம் தொடர்பிலும் கூட ஆசீர்வாதங்களை பெற வேண்டும். இப்ப பிரம்மா பாபா, சிவபாபா தாய் தந்தையா இருக்கிறாங்க. அவங்களோட ஆசீர்வாதம் எப்பயுமே நமக்கு இருக்குது. குழந்தையா பிறந்த உடனே அம்மா அப்பா குழந்தைய என்னதான் சரியில்லைன்னா கூட குழந்தைய வந்து அம்மா அப்பா ஆசீர்வாதம் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. சரியில்லைன்னா கூட. ஆனாலும் சம்பந்தம் தொடர்புலும் கூட உங்களுக்கு ஆசீர்வாதம் வாங்கணுன்றாரு. ஒருவேளை ஆசீர்வாதங்கள் கிடைக்கவில்லை, ஃபீலிங் வரவில்லை என்றால் சம்பந்தம் தொடர்பில் ஏதோ குறைபாடு உள்ளது என்று புரிந்து கொள்ளுங்கள். ஒருவேளை நம்மளை யாருக்குமே பிடிக்கல, கூட இருக்கிறவங்களுக்கு அந்த உணர்வு வரல, அவங்க மனசால நல்லா இருக்கட்டும், இவங்க இவங்க நல்லா இருக்கட்டும் நம்மளை வாழ்த்தவே இல்லைன்னா புரிஞ்சுக்கோங்க, ஏதோ உங்க சம்பந்தம் தொடர்புல குறைபாடு இருக்குன்னு சொல்றாரு பாபா. குறைபாடு உள்ளது என்று புரிந்து கொள்ளுங்கள்ன்றார். ஒருவேளை சரியான முறையில் சம்பந்தம் தொடர்பு இருக்கிறது என்றால் ஆசீர்வாதங்களின் அனுபவம் ஏற்பட வேண்டும். இஃப் சப்போஸ் நம்ம எல்லாரு கூடயும் நல்லா பழகுறோம், எல்லாரோடையும் ஒரு எப்படி ஒரு ஆரோக்கியமான உறவு எல்லார் கூடயும் போயிட்டு இருக்குன்னா எல்லார்ட்டந்தும் பிளெஸ்ஸிங்ஸ் நமக்கு வரும்னு சொல்றாரு. மேலும் ஆசீர்வாதங்களின் அனுபவம் என்ன ஏற்படும்? நீங்கள் அனுபவிகள் தானே. ஒருவேளை சேவையினால் ஆசீர்வாதங்கள் கிடைக்கின்றன என்றால் ஆசீர்வாதங்கள் கிடைப்பதன் அனுபவமாக சம்பந்தத்தில் வரும்பொழுதும் காரியங்கள் செய்யும் போதும் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? டபுள் லைட்டா லகுவாக தனக்கு அனுபவமாகும். சுமையின் உணர்வே ஏற்படாதுன்னு சொல்றாரு. இது நான் கரெக்டா தான் சொல்றாரு அவரு. இப்ப எல்லார்கிட்ட இருந்தும் நமக்கு பிளெஸ்ஸிங்ஸ் வருதுன்னா நம்ம எல்லாரோடையும் பழகும் போது எப்படி இருக்கும்? ஒரு இறுக்கமான மனநிலையே இருக்காது. அந்த வீட்டுக்குள்ள நுழையும் போதும் நமக்கு ஒரு இறுக்கமான சூழல் இருக்காது. இப்ப ஏதோ நம்ம யார் கூடயும் ஒத்து போலன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வீட்டுக்குள்ளேயே நுழையவே பிடிக்காது. ஏன்னா நமக்கு இறுக்கமா இருக்கும். அந்த லகுவான சுமையினுடைய உணர்வு தான் நமக்கு ஏற்படும். இப்ப எல்லார் கூடயும் நம்ம நல்லா பழகுறோம், ஆசீர்வாதங்கள் அவங்கள்ட்ட இருந்து நமக்கு வந்துட்டு இருக்குது, நம்மகிட்ட இருந்தும் அவங்களுக்கு ஆசீர்வாதங்கள் தான் போகுதுன்னா டபுள் லைட்டா ஃபீல் பண்ணுவீங்கன்னு சொல்றாரு. சுமையின் உணர்வு உங்களுக்கு ஏற்படாது. மேலும் யாருக்கு சேவை செய்தீர்களோ, யாருடைய சம்மதம் தொடர்பில் வந்தீர்களோ அவர்களும் டபுள் லைட்டாக உணர்வார்கள். இப்ப நீங்க உண்மையிலே உங்க மனசுலயும் ஒண்ணும் இல்ல, ஆசீர்வாதம் தான் கொடுக்குறீங்க, அவங்களும் உங்களுக்கு ஆசீர்வாதம் தான் கொடுக்குறாங்கன்னா நீங்க யாருக்கு சேவை பண்ணாலும் உங்க சம்மதம் தொடர்ல வராங்கன்னா அவங்களும் டபுள் லைட்டா தான் உணர்வாங்க. நீங்களும் அவங்க கூட பழகும்போது டபுள் லைட்டா உணர்வீங்க. அவங்களும் உங்க கூட அப்படிதான் இருப்பாங்க. இதுதான் கரெக்டான சம்பந்தம் தொடர்புன்னு சொல்றாரு. இந்த சம்பந்தத்தில் சதா லகுவாக, அதாவது ஈஸியாக இருப்பதாக, சுமை இல்லாதிருப்பதாக அனுபவம் செய்வார்கள். அப்ப நம்ம கிட்ட எல்லாரும் எப்படி வருவாங்க? ஜாலியா பழகுவாங்க, ஈஸியா பழகுவாங்க. ஏன்னா நமக்கும் அவங்களுக்கும் ஆசீர்வாதம் தான் போயிட்டு இருக்குது, ஆசீர்வாதம் தான் எடுத்துட்டு இருக்கிறோம். அவங்களும் நம்ம மனசால ஆசீர்வாதம் கொடுக்குறாங்க, நம்மளும் அவங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்குறோம். சேவை செய்யறதுலயும் நமக்கு திருப்தி இருக்குதுன்னா அப்ப அங்கதான் கரெக்டா போயிட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம்னு சொல்றாரு. சம்பந்தத்தில் வருகிறேனா வரவில்லையோ, ஆனால் ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் காரணத்தினால் இரு பக்கமும் நியம அனுசாரம் டபுள் லைட்டாக அனுபவம் ஏற்படும் சொல்றாரு. நீங்க சம்பந்தத்துல வரீங்களோ இல்ல வரலையோ, இப்ப எல்லாரும் பிகேஸ்னா எல்லாரும் நமக்கு ஃப்ரெண்டா எல்லாரும் பழக மாட்டாங்க இல்லையா? இருந்தாலும் நமக்கு அவங்கள்ட்ட இந்த ஆசீர்வாதம் கிடைக்கிறதுனால ரெண்டு பக்கமும் நியமானுசாரம் நீங்க டபுள் லைட்டா தான் உங்களுக்கு அனுபவம் ஏற்படும்ன்றார். அதனாலதான் நமக்கு சென்டருக்குலாம் போனோம்னா நமக்கு அவங்களுக்கும் நமக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை இல்லையா? நல்லா எல்லாருமே பார்த்தா நமக்கு போன கல்பத்துல பார்த்த ஞாபகம், அதே மாதிரி பரிவாரத்தை பார்த்தா குஷி ஏற்படும். அவங்களும் சொல்லுவாங்க அவங்கள பார்த்தாலே எங்களுக்கு சந்தோஷமா இருக்குன்ட்டு. ஏன்னா பிகேவா வர்றதே பெரிய விஷயம், நீங்களாம் வர்றதே பெரிய விஷயம்ட்டு நம்மளை பார்த்தே சந்தோஷப்படுவாங்க. அப்ப நமக்கு எல்லாருக்குமே ஆசீர்வாதம் கிடைக்கிறதுனால டபுள் லைட்டா அனுபவம் ஏற்படும் சொல்றாரு. அந்த அளவு லேசாகவும் இருக்கக்கூடாது. மிகுதியான இனிப்பிற்கு அதிகமான எறும்புகள் வருகின்றன என்று சொல்லப்படுவது போல் அந்த அளவு லேசாகவும் இருக்கக்கூடாதுன்னு சொல்றாரு. இருந்தாலும் ரொம்பவும் நீங்க லேசா விட்டுட்டீங்கன்னா மாயா நுழைஞ்சிரும்.
அதனால ரொம்ப லகுவாயிடக்கூடாதுன்னு சொல்லி சொல்றாரு. எனவே தன்னுடைய பொக்கிஷங்களை இப்ப சோதனை செய்யுங்கள் என்று பாப்தாதா கூறுகின்றார்கள். பாபா இப்ப இது எல்லாமே என்கிட்ட நிறைஞ்சிருக்கா, எனக்கு குஷி கிடைக்குதா, எனக்கு நான் குணங்கள்ல நிரம்பி இருக்கிறேனா, சக்திகள்ல நிரம்பி இருக்கிறேனா, ஞானத்தினால நிரம்பி இருக்கிறேனான்ட்டு எல்லாத்தையும் செக் பண்ணுங்கன்னு சொல்லி இன்னைக்கு சொல்றாரு. சமயம் கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். இப்போது சமாப்தி என்ற பலகை போடப்படவில்லை. இப்ப பாபா இப்ப டைம் கொடுக்குறாரு. ஏன்னா நிறைய புது புது குழந்தைகள்லாம் இப்பதான் வராங்க, இப்பதான் ஞானமே எடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதனால அவங்களுக்கெல்லாம் டைம் இருக்கும்போது நமக்கும் டைம் இருக்குது. அதனால இப்ப சமாப்தி என்ற பலகை போடல, இப்ப டூலேட் போர்டு போடல. டூலேட் போர்டு போட்டா அவ்வளவுதான், டைம் முடிஞ்சிருச்சு, விநாசம் வந்துடும். சன்னியாசிகளுக்கெல்லாம் ஞானம் கிடைச்சிரும். சன்னியாசிகள் ஒத்துக்குவாங்க ஞானத்தை, அவங்க கடையெல்லாம் மூடிடும். கடைசி கடை இந்த கடைன்ட்டு எல்லாரும் வர ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப தெரிஞ்சுக்கலாம், மும்பை வரைக்கும் கியூ நிற்கும். அப்ப தெரிஞ்சுக்கலாம் உலகம் முடிய போகுது, விநாசம் வரப்போகுதுன்ட்டு அர்த்தம். அப்புறம் அதுக்கப்புறம் உங்களுக்கு காட்சிகள் கிடைக்க ஆரம்பிச்சிரும். பாபா பிரத்யட்சமாக ஆரம்பிச்சிருவாரு. நியூஸ் பேப்பர்ல, டிவியில எல்லாத்துலேயும் வர ஆரம்பிச்சிரும். அப்போல்லாம் தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் விநாசம் வந்துட போகுது, சொர்க்கம் வரப்போகுதுன்றது தெரிஞ்சிடும் நமக்கு. அதனால இன்னும் அதெல்லாம் வரல, அந்த டைம் இன்னும் வரலைன்னா இன்னும் டைம் இருக்குன்னு நினச்சிக்கோங்க. உங்களுக்காக பாபா டைம் கொடுத்துக்கிறாரு, முயற்சி பண்ணுங்கன்றாரு. ஆகையினால் சோதனை செய்யுங்கள் மற்றும் முன்னேறி கொண்டே செல்லுங்கள். அதனால இப்போ செக் பண்ணுங்க மற்றும் இப்போ முன்னேறிட்டே போங்க. என்கிட்ட எந்த அளவுக்கு சக்தி நிரம்பி இருக்கு, என்கிட்ட எந்த அளவுக்கு ஞானம் நிரம்பி இருக்குது, நான் ஒழுங்கா ஞானம் கேட்குறேனா, நான் ஒழுங்கா ஞானத்தை ஸ்டோர் பண்ணியிருக்கிறேனா, வாழ்க்கையில அப்ளை பண்றேனா, என்கிட்ட எந்த அளவுக்கு பாபாவுக்கு சமமா குணங்கள்லாம் ஸ்டோர் ஆயிருக்குது, நான் அன்பா இருக்கிறேனா, அமைதியா இருக்கிறேனா, ஒரு தேவதை மாதிரி மாறிட்டே வரேனா, 16 கலை சம்பூர்ணமா ஆயிருக்கிறேனான்ட்டு செக் பண்ணிட்டே வாங்க. சம்பந்தம் தொடர்புலையும் உங்களுக்கும் மற்றவங்களுக்கும் டபுள் லைட்டா ஃபீல் ஆகணும். அவங்க கிட்டக்க போனாலே அவங்கள்ட்ட இருந்தும் ஆசீர்வாதம் வரணும், நம்ம கிட்ட இருந்தும் அவங்களுக்கு ஆசீர்வாதம் போகணும். அதை விட்டுட்டு அவங்கள பார்த்தாலே நமக்கு எரியுது, பார்த்தாலே பிடிக்க மாட்டுது, கிட்டக போனாலே ஒரே என்னமோ ஒரு அங்கேருந்து எப்படா கிளம்புவோன்னு இருக்குது அப்படின்னா தெரிஞ்சுக்கங்க, அவங்கள்ட்ட இருந்தும் ஆசீர்வாதத்துக்கு பதிலாக என்ன சொல்லுவாங்க, சாபம் வந்துட்டு இருக்குது, நம்ம கிட்ட இருந்தும் சாபம் போயிட்டு இருக்குதுன்னு அர்த்தம். அதனால ஏதோ அந்த சம்பந்தம் தொடர்பு சரியில்லை, அதை சரி பண்ணணும். சரியில்லைன்னா அது வந்து பிரச்சனை ஆயிடும். அதனால நம்ம பாபாட்ட வந்து சக்தி வாங்கி ஆசீர்வாதம் கொடுத்துட்டே இருக்கணும். அந்த ஆத்மாக்கு அது கொடுக்கலனாலும் நீங்க கொடுக்கணும். அவங்க தான் அப்படி இருக்கிறாங்களேன்ட்டு நம்ம என்ன பண்ணணும், நம்ம எரியிற தீயில எண்ணெயை ஊற்றக்கூடாது, நம்ம பிளாக் பாலை போடக்கூடாது. அவங்க நமக்கு பிளாக் பால் போடுறாங்கன்னா நம்மளும் பிளாக் பால் போடக்கூடாது. எரியிற தீயில எண்ணெயை ஊற்றக்கூடாது. நம்ம என்ன பண்ணோம், எரியிற தீயில கொண்டு போய் பெட்ரோல் யாராவது ஊற்றுவாங்களா, எரியிற தீயில போய் தண்ணி ஊற்றணும் இல்லையா, தண்ணி ஊற்றினாதான் அணையும், இல்லைன்னா பத்திக்கிட்டு எரியும். அதனால நம்மளும் ரிட்டர்ன் வந்து பெட்ரோல் போடக்கூடாது, நம்ம தண்ணி தான் ஊற்றணும். அதனால நம்ம ஆசீர்வாதம் கொடுத்துட்டே இருக்கணும். நீ நல்லா இரு, நீ எனக்கு தவறே செஞ்சதாலும், எனக்கு பின்னாடியே குத்துனாலும், நான் உட்கார்ற இடத்துல பாம்பே நீ வச்சிருந்தாலும் நீ நல்லா இரு, நீ சந்தோஷமா இரு அப்படின்னு சொல்லி அந்த ஆத்மாவுக்கு நீங்க ஆசீர்வாதம் கொடுத்துட்டே இருங்க. பாபாட்ட வந்து சக்தி வாங்கி கொடுத்துக்கிட்டே இருங்க. அப்பதான் அந்த ஆத்மாவும் உங்களுக்கு கடைசியில பாபா அதான் 5% உங்களை யாரும் நல்லவங்கன்னு சொல்ல மாட்டாங்க, கடைசியில சொல்லியிருக்கிறாரு. 95% உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுப்பாங்க, ஆனா 5% கூடவே இருப்பாங்க. அவங்க வந்து உங்களுக்கு கண்டிப்பா ஆசீர்வாதமே கொடுக்க மாட்டாங்க கடைசி வரைக்கும். அந்த மாதிரி சில ஆத்மாக்கள் இருப்பாங்க, அவங்களுக்காக நீங்க கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டாரு. அதனால அவங்களுக்கு, ஆனா நீங்க வந்து அவங்களுக்காக ஆசீர்வாதம் கொடுத்துட்டே இருங்க. அவங்க உங்களுக்கு கொடுக்கலனாலும் பரவாயில்ல, நீங்க அவங்களுக்கு சுப பாவனை சுப ஆசை மட்டும் வைங்க, எல்லாருக்கும் நல்லதே நினைங்கன்னு சொல்லிட்டாரு. ஏன்னா லட்சுமி நாராயணனே ஆனாலும் அவங்க அந்த பதவி அடையறதுக்கு இதெல்லாம் தாண்டி தான் வந்திருக்கிறாங்க. அவங்கள எல்லாரும் நல்லவங்கன்னு சொன்னதில்லை இன்னி வரைக்கும். பிரம்மா பாபா மம்மாவை திட்டுறவங்களும் இருக்கிறாங்க, பின்னாடி பேசுறாங்க. ஆனா அவங்க லட்சுமி நாராயணன் அந்த மாதிரி ஆனவங்க, அவங்களுக்கும் நல்ல பேர் கிடைக்கல. ஏன்னா நம்ம எல்லாருக்கும் நல்லவங்களா இருக்க முடியாது. அதனாலதான் பாபா சொல்றாரு, விதையை மட்டும் நீங்க சாட்டிஸ்ஃபை பண்ணுங்க போதும். நீங்க மரத்தை போயிட்டு சாட்டிஸ்ஃபை ஒரு இலையா போய் சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. விதைக்கு தண்ணி ஊத்துங்க, வேருக்கு தண்ணி ஊத்துங்க, மரம் தானா மலரும். நீங்க பாபாவை நினைங்க, சிவபாபாவை நினைங்க போதும், பாபா எல்லாரையும் பார்த்துக்குவாரு. நீங்க போய் ஒரு இலையா போய் தண்ணி ஊத்துனீங்கன்னா ஒரு ஆத்மாவையும் நான் சாட்டிஸ்ஃபை பண்றேன், நான் எல்லாரையும் விடமாட்டேன், நான் எல்லாருக்கிட்டையும் நல்ல பேர் வாங்குவேன்னா கண்டிப்பா சத்தியமா முடியாது உங்களால. ஏன்னா கடவுளுக்கே நல்ல பேர் கிடையாது. ஏன்னா அவரையே ஒருத்தவங்க திட்டுவாங்க, ஒருத்தவங்க நல்லதா பேசுவாங்க, அப்புறம் உங்களை மட்டும் எல்லாரும் புகழ்வாங்களா என்ன? அதனால பாபா சொல்றாரு, நான் எல்லாரும் எல்லார்ட்டையும் நல்ல பேர்லாம் வாங்க முடியாது, ஆனா நீங்க உங்க மனதுல இருந்து சுப பாவனை சுப ஆசை ஆசீர்வாதமே கொடுங்க. நீ நல்லாரு, நீ நல்லாருன்ட்டு ஆசீர்வாதம் பாபாட்ட வாங்கி கொடுத்துட்டே இருங்க. பாப்தாதாவிற்கு குழந்தைகள் மீது அன்பு உள்ளதல்லவா,
இப்ப பாபாவுக்கு நம்ம மேல கொள்ள பிரியம், கொள்ள அன்பு இருக்கு. எந்த ஒரு குழந்தையும் பின்தங்கி விடக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. அவர் பாருங்க, இந்த குழந்தை லாஸ்டா வந்தது, இந்த குழந்தை ஃபர்ஸ்டா வந்தது அப்படின்லாம் பாக்குறது இல்ல. எல்லா குழந்தையுமே ஒன்னாதான் பாக்குறாரு. யாரும் பின்தங்கிடக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. ஒவ்வொரு குழந்தையும் முன்னேறி கொண்டே செல்ல வேண்டும் என்று பாப்தாதா நினைக்கின்றார்கள். எல்லாருமே முன்னேறணும்னு தான் கடவுள் நினைக்கிறார். போக போக தேகாபிமானம் வந்துருது. இருந்தாலும் ஃபால்ட் எங்க இருக்குன்னா நம்ம கிட்ட தான். போக போக நமக்கு தேகாபிமானம் வந்துருதுன்னு சொல்றாரு. சோமானம் மற்றும் தேகாபிமானம் ரெண்டு இருக்குது. ஒண்ணு வந்து சுயமரியாதை, நமக்கு நாமே மரியாதை கொடுத்துக்கிறது. இன்னொன்னு தனக்கு தானே அபிமானம், நான் யார் தெரியுமா அப்படின்ட்டு திமிரு மேல பேசுறது, அது வந்து தேக அபிமானம். பாபா சொல்றது சுயமரியாதை. சுயமரியாதைன்றது நான் யார் தெரியுமா, பாபாவுடைய குழந்தை, அது வந்து சுயமரியாதை. நமக்கு நாமே மரியாதையை கொடுத்துருக்குது. சுயமானத்தின் குறைபாடு தேக அபிமானத்திற்கான காரணமாகும். இப்ப நம்ம சுயமரியாதையில இல்லாதனாலதான் தேக அபிமானம் நமக்கு வருதுன்னு சொல்லி சொல்றாரு. எனவே தேக அபிமானத்தை அழிப்பதற்கான மிகவும் எளிய சாதனம் ஏதெனில் தேக அபிமானம் வருவதற்கு ஒரே ஒரு வார்த்தை தான். அது என்னன்னா, உங்களுக்கு அது தெரியும். தேக அபிமானத்திற்கான ஒரே ஒரு வார்த்தை என்ன சொல்லுங்க பாப்போன்றாரு. அது நான். நான் என்ற வார்த்தை. நல்லது, எத்தனை முறை நான் நான் என்று சொல்றீங்கன்னு சொல்லி கேட்கிறாரு. முழு நாளில் எத்தனை முறை நான் என்று சொல்கின்றீர்கள் என்பதை எப்போதாவது நீங்க கவனிச்சிருக்கிறீங்களான்னு சொல்லி கேட்கிறாரு. நல்லது, ஒரு நாள் கவனிங்க, ஒரு நோட் பண்ண வேண்டும் சொல்லி சொல்றாரு. அடிக்கடி நான் என்ற வார்த்தையோ வரதான் செய்கிறது. ஆனால் நான் யார்? முதல் பாடமே நான் யார் என்பதாகும். இந்த ஆனானப்பட்ட ரிஷி முனிவர்கள் கூட இந்த கேள்விக்கு தான் பதில் தேடி தேடி அலைஞ்சாங்க. நான் யாருன்றது, நான் இந்த உடல் இல்லை, அப்ப நான் யாரு? இந்த உடலை இயக்குற சக்தியாக இருக்கிற நான் யாருன்ற கேள்விதான் முதல் பாடமே. அதுதான் ஆத்மா. அது பாபா வந்து நமக்கு ஈஸியா சொல்லிட்டாரு. நான் யாருன்னா, நீ வந்து ஆத்மா, நீ இந்த உடல் அல்ல. நீ இந்த மாதிரி பல உடல் எடுத்து நடிச்சு இந்த கடைசி உடல்ல இருக்கான்ட்டு ஈஸியா புரிய வச்சிட்டாரு. தேக அபிமானத்தில் நான் என்று இப்ப நீங்க சொல்றீங்க, ஆனால் உண்மையில் நான் யார்? நம்ம இந்த தேகமே கிடையாது. நான் யார்? நான் ஆத்மாவா அல்லது தேகமான்னு சொல்லி கேட்கிறாரு. ஆத்மா தேகத்தை தாரணை செய்துள்ளதா அல்லது தேகம் ஆத்மாவை தாரணை செய்துள்ளதா? எது தாரணை செய்துள்ளதுன்னு சொல்லி கேட்கிறாரு. இப்போ நீங்க ஆத்மா இந்த தேகத்தை தாரணை பண்ணியிருக்கிறீங்களா, இல்ல இந்த தேகம் ஆத்மாவை தாரணை பண்ணியிருக்குதான்னு சொல்லி கேட்கிறாரு. அப்ப நீங்க இந்த தேகமா இல்ல நீங்க ஆத்மாவான்னு சொல்லி கேட்கிறாரு. எது தாரணை செய்துள்ளதுன்னு சொல்லி கேட்கிறாரு. ஆத்மா தேகத்தை தான் தாரணை செய்துள்ளது. உண்மையிலே ஆத்மா தான் வந்து ஒரு உடலை எடுக்குது. உடல் போய் ஆத்மாவை எடுக்கிறது இல்ல. கரெக்ட் தானே சொல்லி கேட்கிறாரு. உடல் போய் எங்கேயாவது பரந்தாமத்துல இருக்கிற ஆத்மாவை போய் பிடிச்சி ஈர்த்துட்டு வருதா என்ன? மேல இருந்து ஆத்மா வருது, கீழே இருக்கிற உடலை தாரணை செய்யுது, அவ்வளவுதான். எங்கேயும் உடல் எல்லாம் போறது இல்ல. உடல் வந்து ஒரு வேஸ்ட். ஆத்மா போயிடுச்சுன்னா உடலுக்கு அங்க வேல்யூவே கிடையாது. ஆத்மா தேகத்தை தாரணை செய்துள்ளது எனில் நான் யார் சொல்லி பாபா கேட்கிறாரு. இப்ப ஆத்மா தான் தேகத்தை வந்து தாரணை பண்ணிருக்குது. ஒரு தேகத்துல வந்து நுழைஞ்சிருக்குதுன்னா அப்ப நான் யார்? ஆத்மா தானே சொல்லி கேட்கிறாரு. ஆத்மா அல்லவா? எனவே சகஜ சாதனம் யாதெனில் எப்பொழுதெல்லாம் நான் என்ற வார்த்தை சொல்றீங்களோ அப்போதெல்லாம் நான் எப்பேற்பட்ட ஆத்மா என்பதை நினைவு செய்யுங்கள். அப்ப நான் ஒரு நாளைக்குள்ள எத்தனை தடவை நீங்க நான் சொல்றீங்கன்னு செக் பண்ணுங்க. அத்தனை தடவை நீங்க என்ன நினைக்கணும்னா, நான் எப்பேற்பட்ட ஆத்மான்றத தாரணை பண்ணுங்கள். ஒண்ணும் இல்ல, நான் சொல்லும் போது நான் ஆத்மான்ற ஞாபகம் வந்துட்டாலே போதும். நீங்க உடம்புன்னு நினைக்காம ஆத்மான்னு நினைச்சீங்கனாலே போதும், எங்கேயோ போயிருவீங்கன்னு சொல்லி சொல்றாரு. ஆத்மா நிராகாரமானது, தேகமோ சாக்காரமானது. ஆத்மா பரந்தாமத்துல இருந்து வருது, இன்கார்பரியல் சோல்னு சொல்லி சொல்லுவாங்க. நிராகாரமான சோல் அது. சோல் மேல இருந்து வருது. ஆனா இந்த உடல், இந்த சரீரம் வந்து சாக்காரத்துல கீழே இருந்து பஞ்சபூதங்களால் ஆன உடல். இது நெருப்பு, நீர், ஆகாயம், காற்று, பூமி, இந்த 5 தத்துவங்களால் ஆன உடல் தான் இந்த தேகம். இந்த தேகத்துல அதான் இருக்குது. இது 5 5ஓட கலந்துரும். இப்ப ஆத்மா இந்த உடலை விட்டு போயிடுச்சுன்னா அந்த 5 5ஓட போய் கலந்துரும். புதைச்சாங்கன்னா 5 5ஓட கலந்துரும். எரிச்சாங்கன்னா தண்ணியில கலக்காதனால கொண்டு போய் அஸ்திய தண்ணியில கலந்துருவாங்க. 5 5ஓட கலந்துரும். தேகமும் சாக்காரமானதுன்னு சொல்லி சொல்றாரு. நிராகார ஆத்மா சாக்கார தேகத்தை இப்ப தாரணை செய்திருக்கிறது. எனவே எத்தனை முறை நான் நான் என்ற வார்த்தை சொல்றீங்களோ அத்தனை தடவையும் நான் நிராகார ஆத்மா சாக்காரத்துல பிரவேசம் செய்துள்ளேன் என்ற நினைவு செய்யுங்கள் சொல்லி சொல்றாரு. இப்ப இன்னில இருந்து இந்த பாடம் கொடுத்துருக்கிறாரு நமக்கு. நாளையில இருந்து நம்ம செக் பண்ணணும். இன்னிலேருந்தே இனிமே கூட செக் பண்ணணும். நான் சொல்லும் போதெல்லாம் ஒன்றும் இல்லை, வாயால சொல்ல தேவையில்ல. நான்ட்டு நீங்க சொல்லும் போது என்ன நினைக்கணும்? நான் ஆத்துமா, நிராகார உலகத்துல இருந்து வந்திருக்கிறேன்.
நான் எங்க பரதேசி, நான் மேல இருந்து வந்திருக்கிறேன், பரந்தாமத்துல இருந்து வந்திருக்கிறேன், வந்து இந்த சாகாரத்துல உடல்ல பிரவேசம் செய்திருக்கிறேன்றத மனசுக்குள்ள நினைவு செய்யுங்க. வாயால சொல்ல தேவையில்ல, மனசுக்குள்ள நினைவு செய்யுங்க. நான்ட்டு நீங்க வந்து நினைக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி மனசுக்குள்ள நினைவு செய்யுங்கன்னு சொல்லி சொல்றாரு. எப்போது நிராகார ஸ்திதி நினைவில் இருக்குமோ அப்போது அகங்காரியாக தானாகவே ஆகிடுவீங்கன்னு சொல்லி சொல்றாரு. இந்த மாதிரி எப்போ உங்களுக்கு நான் சொல்லும் போதெல்லாம் ஆத்மா ஆத்மான்றது நினைவுல வந்துருச்சோ அப்போது நீங்க பணிவா தானாகவே ஆயிடுவீங்க. அகங்காரியா பணிவா தானாகவே ஆயிடுவீங்கன்னு சொல்லி சொல்றாரு. தேக உணர்வு முடிவடைந்துரும். அப்ப இந்த பயிற்சியை பண்ண பண்ண தேக உணர்வு தானா போயிடும். அந்த நான்ன்ற அகங்காரத்துல பேசுறோம்ல சில டைம்ல, நான் யார் தெரியுமா அப்படின்ட்டு, அதெல்லாம் அந்த தேக அபிமானத்துல அது பேசுறதுதான். ஒரு தடவையும் நான் நினைக்கும் போது ஆத்மான்னு நினைச்சு பாருங்க. ஆத்மா நான் மேல இருந்து வந்து இந்த உடல்ல பிரவேசமாயிருக்கிறேன்ட்டு நினைச்சு பாருங்க. வாயால சொல்ல வேணாம், நினைச்சு பாருங்க. ஆட்டோமேட்டிக்கா நீங்க நிராகார ஸ்திதி உங்களுக்கு வந்துரும். அப்போது அகங்காரியாக தானாவே ஆயிடுவீங்கன்னு சொல்லி சொல்றாரு. தேக உணர்வும் முடிஞ்சிடும். அதே முதல் பாடமான நான் யார் என்பதை நினைவில் வைத்துக்கொண்டு நான் எப்பேற்பட்ட ஆத்மா என்ற ஆத்மாவின் நினைவு உங்களுக்கு வருமானால் நிராகார ஸ்திதி உறுதியாகிறோம். இந்த பயிற்சி பண்ண பண்ண நான் ஆத்மா, நான் அங்கிருந்து தான் வந்திருக்கிறேன் என்ற ஸ்திதி வந்து உறுதியாகிடும். எங்கு நிராகாரி ஸ்திதி இருக்குமோ அங்கு அகங்காரி நிர்விகாரியாக அவசியம் ஆயிடுவாங்க. எப்ப அவங்க வந்து பரந்தாம நிவாசி ஆயிட்டாங்களோ, ஆத்துமான்றத உணர்ந்துட்டாங்களோ, அந்த பயிற்சியும் பண்ணிக்கினே இருக்கிறாங்களோ, அப்ப நிராகாரி ஸ்திதி வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்க அகங்காரியாவும் ஆயிடுவாங்க, பணிவா ஆயிடுவாங்க. நிர்விகாரின்னா அந்த 5 விகாரம் காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரத்துல இருந்து வெளியே வந்துருவாங்க. அவசியம் வெளியே வந்துருவாங்கன்றாரு. நிர்விகாரியா ஆயிடுவாங்க. எனவே எப்பொழுது நான் என்ற வார்த்தை சொல்றீங்களோ அப்போதெல்லாம் என்ன நினைவு வருகிறது என்பதை நாளை முதல் நோட் செய்ய வேண்டும். பாபா வந்து கொடுத்துட்டாரு ஹோம்ஒர்க்கு. நாளைக்கு முதல்ல நம்ம நான் எத்தனை தடவை நான் சொல்றேன், நான் சொல்லும் போதெல்லாம் நான் ஆத்துமா, நான் மேல இருந்து வந்து இந்த உடம்புல அவதரிச்சிருக்கிறேன்றத நினைவு செய்யறேனான்றத நோட் பண்ணி வைங்கன்னு சொல்லி கொடுத்துட்டாரு ஹோம்ஒர்க்கு. மேலும் எத்தனை முறை நான் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறீர்களோ அத்தனை முறை நிராகாரி, அகங்காரி, நிர்விகாரியாக தானாகவே நீங்க ஆயிடுவீங்க. பிரம்மா பாபா கடைசியா சொல்லிட்டு போன வார்த்தை இந்த 3 தான். நிராகாரி, அகங்காரி, நிர்விகாரி. இதை மட்டும் நீங்க ஆயிட்டீங்கன்னா என் கூடவே வந்துடலான்னு சொல்லிட்டு போனாரு. சும்மா சைகை காமிச்சிட்டு போனாரு. அதுக்கான பயிற்சி பாபா இன்னைக்கு சொல்லிட்டாரு. எத்தனை முறை நான் சொல்றீங்கன்னு செக் பண்ணுங்க. அந்த நான் சொல்லும் போது நான் ஆத்துமா, பரந்தாமத்துல இருந்து வந்திருக்கிறேன், இந்த உடல்ல அவதரிச்சிருக்கிறேன் என்ற அந்த நினைவை கொண்டு வாங்க. கொண்டு வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா பணிவாயிருவீங்க. காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரத்துல இருந்து வெளியே வந்துருவீங்கன்னு சொல்லி சொல்றாரு. நல்லது. இன்று இளைஞர்களின் குழு வந்துச்சாம். இளைஞர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்களாம். சதா செழிப்புடன் மகிழ்ச்சியாக இருங்கள்ட்டு பாப்தாதா இளைஞர் குழுவுக்கு வரதானம் கொடுக்கிறாரு. ஒரு பொக்கிஷத்தை கூட நீங்க வீணாக்க கூடாது, செழிப்பாக இருக்கணும், செழிப்பாக்க வேண்டும். நீங்களும் செழிப்பாக இருக்கணும், எல்லாரையும் செழிப்பாக்கணும்னு சொல்லி சொல்றாரு. லௌகீக குரு நீடூழி வாழ்கன்னு ஆசீர்வாதம் கொடுக்குறாங்க இல்லையா, ஆனால் சரீரத்திற்கு ஆயுள் எவ்வளவு உள்ளதோ அவ்வளவே இருக்கும். இப்ப லௌகீகத்துல போனோம்னா நீடோழி வாழ்கன்னு அந்த குரு சொல்வார் இல்லையா, இருந்தாலும் உங்க ஆயுள் எவ்வளவு இருக்குதோ அவ்வளவுதான் உங்களால இருக்க முடியும்ட்டு பாப்தாதா சொல்றாரு. ஆகையினால் சரீரத்தினுடைய ஆயுளின் கணக்குப்படி நீடோழி வாழ்க என்ற வரதானம் கொடுக்கவில்லை, ஆனால் இந்த பிராமண வாழ்வில் சதா நீடோழி வாழ்க என்று பாப்தாதா கூறுகின்றார்கள். ஏன்? பிராமணர்கள் தான் தேவதை ஆகுவார்கள். அதனால நமக்கு பாபா சதா நீடோழி வாழ்க என்ற வரதானம் கொடுக்கிறாரு. இந்த பிராமண பிரிவிலையும் நல்லா வாழுங்க, அப்புறமும் தேவதையா நீங்க தானே ஆக போறீங்க, அங்கேயும் போய் நீடோடி வாழ்கின்ற வரதானத்தை நமக்கு கொடுக்குறாரு. எனவே நீண்ட ஆயுளோடு இருப்பீர்கள் அல்லவா சொல்லி பாபா சொல்றாரு. இளைஞர்களுக்கு ஒரு சிறப்பு தன்மை இருக்கிறதா, இளைஞர்களாகிய நீங்கள் தங்களுடைய சிறப்பு தன்மை அறிவீர்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. என்ன விசேஷத்தன்மைனா அறிவீர்களா, உங்களுக்குள் என்ன விசேஷத்தன்மை உள்ளது, என்ன விரும்புகிறோமோ அதை செய்ய முடியும். யூஸ்வலாக யூத்துனாலே அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை செய்ய முடியும். இப்போ வயசானவங்கன்னா அவங்களால நினைப்பாங்க ஆனால் செய்ய முடியாது, ஏன்னா உடம்பு ஒத்துழைக்காது இல்லையா. ஆனால் இளைஞர்கள் அப்படி கிடையாது, என்ன நினைக்கிறாங்களோ அதை செய்ய முடியுமா, அதுதான் விசேஷத்தன்மையா யூத்துக்கு. நல்லது செய்ய முடியுமான்னு கேட்குறாரு. நல்ல விஷயம். இளைஞர்கள் மிகவும் பிடிவாதம் செய்வார்கள், என்ன நினைக்கிறாங்களோ அதை செய்வார்கள், காண்பிப்பார்கள் என்று உலகத்தின் கணக்குப்படி சொல்றாங்க. அவர்கள் தவறாக கூறுகின்றார்கள்னு சொல்லி பாபா சொல்றாரு. இப்போ இந்த யூத்னாலே இந்த சின்ன பசங்கனால என்ன பண்ணுவாங்கன்னா பிடிவாதம் பண்ணுவாங்க, அவங்க நினைச்சதை சாதிப்பாங்கன்ட்டு உலகத்தினர் சொல்லுவாங்க.
ஆனா பாபா சொல்றாரு, ஆனால் இங்கே பிகே இளைஞர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க வந்து பிடிவாதக்காரர்கள் கிடையாதான். ஆனால் தன்னுடைய உறுதிமொழியில் உறுதியாக இருக்கிறவங்க தான் பிகே இளைஞர்களாம். அவங்க என்ன உறுதிமொழி எடுக்கிறாங்களோ அதை உறுதியா இருப்பாங்களாம். அதிலிருந்து விலகுபவர்களே அல்ல. அப்படி இருக்கின்றீர்களா இளைஞர்களேன்னு சொல்லி பாபா கேட்குறாரு. கை உயர்த்துவதோ மிகவும் சுலபமாகும். கையெல்லாம் ஈஸியாக உயர்த்திடலாம், ஆனால் அதை ஃபாலோ பண்ணுறது தான் கஷ்டம். பாப்தாதா மகிழ்ச்சி அடைகின்றார்கள். கை உயர்த்துவது கூட தைரியம் தான் அல்லவா? பரவாயில்ல, தைரியமாக கை தூக்குறீங்களேன்னு சொல்லி கேட்குறாரு. ஆனால் தினமும் அமிர்த வேளையில் நான் இந்த பிராமண வாழ்வின் பிராப்தியிலிருந்து சேவையிலிருந்து ஒருபோதும் எண்ணத்தளவில் கூட விலக மாட்டேன் என்று தந்தையிடம் செய்யப்பட்ட உறுதிமொழியை நினைவு கூறுங்கள். இப்போ இளைஞர்கள்லாம் வராங்கன்னா கல்யாணம் பண்ணிக்காம இருக்கிறாங்க, பாபாட்ட சரண்டர் ஆயிடுறாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா போயிடுவாங்க. அதனால பாபா சொல்றாரு, திடீர்னு போயிட்டு அந்த சாதாரண லௌகீக வாழ்க்கையில போயிடுவாங்க. அதனால பாபா கேட்குறாரு, நான் இந்த பிராமண வாழ்வின் பிராப்தியிலேருந்து சேவையிலேருந்து ஒருபொழுதும் எண்ணத்தளவில் கூட விலக மாட்டேன்னு சொல்லிட்டு நீங்கள் பாபா கிட்ட உறுதிமொழி செஞ்சீங்க இல்லையா, அதை டெய்லி அமிர்த வேலையில் நினைக்கணும். ஏன்னா அமிர்த வேலையில் நினைவு பண்ணிட்டா நாள் முழுதும் நினைவு இருக்கும், நீங்கள் கடைசி வரைக்கும் உறுதிமொழியை மறக்க மாட்டீங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. இந்த தைரியத்தை உறுதிமொழியை தினந்தோறும் நினைவு செய்யுங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. மேலும் தைரியம் என்ன வைத்திருக்கின்றீர்களோ, என்ன எண்ணம் செய்திருக்கின்றீர்களோ அதை நடைமுறையில் செய்து கொண்டிருக்கின்றேனா என்று அடிக்கடி சோதனை செய்யுங்கள் சொல்லி சொல்றாரு. இப்போ நம்ம பாபாட்ட வந்தோடனே பிகே ஆனவுடனே நம்ம உறுதிமொழி தைரியம் வச்சு உறுதிமொழிலாம் சொல்கிறோம், பாபா நான் எல்லா ஸ்ரீமத்தையும் ஃபாலோ பண்ணுறேன், எல்லாத்தையும் விட்டுறேன்ட்டு. அந்த மாதிரி பிகே இளைஞர்களும் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதை டெய்லியுமே நடைமுறையில் பண்ணிகிட்ருக்கிறனான்ட்டு அடிக்கடி செக் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. 2-4 லட்சம் பேர் மாறிவிட்டாலும் கூட நல்லது தான்ட்டு அரசாங்கம் சொல்லுது. அரசாங்கம் என்ன சொல்கிறாங்க, கவர்மெண்ட்டில் இந்த இளைஞர்கள் வந்து ஒரு 2-4 லட்சம் இளைஞர்கள் மாறினாலே உலகம் மாறிடும்ட்டு சொல்கிறாங்க. ஆனால் பாப்தாதா சொல்கிறாரு, இந்த பிராமண இளைஞர்களோ ஒவ்வொருவரும் லட்சத்திற்கு சமமானவர்கள். பாருங்களேன், ஒரு பிகே ஃபார்ம் ஆனார்னா யூத்து, அவர் லட்சம் இளைஞர்களுக்கு சமமானவர்கள்னு சொல்லி பாபா சொல்றாரு. அவ்வளவு உறுதியானவர்களாம் பிகே இளைஞர்கள். உறுதியானவர்களா பாருங்கள். வீட்டிற்கு சென்ற பிறகு மாயா வந்துருச்சு பாபா, சம்ஸ்காரம் வந்து விட்டது பாபான்னு சொல்லக்கூடாது, பிரச்சனை வந்து விட்டது என்று எழுதக்கூடாதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஏன்னா இங்க இருக்கிற வரைக்கும் தலையாட்டிட்டு வீட்டுக்கு போனோடனே மாயாட்ட மாட்டிக்காதீங்கன்றாரு. பிரச்சனைகளின் சமாதான சுரூபமா ஆகுங்க. பிரச்சனைகளோ வரும் தான், ஆனால் நான் யார், சமாதான சுரூபமா அல்லது பிரச்சனையில் தோல்வி அடைபவரா என்று தன்னிடம் கேளுங்கள் சொல்லி சொல்றாரு. இப்போ பிரச்சனை வந்தா நம்மளே பிரச்சனையை அதிகமாக்கி பிரச்சனை சுரூபமா ஆகிறோமா, இல்லை பிரச்சனையை முடிச்சு வைக்கிறோமா, சமாதான சுரூபமான்ட்டு உங்களை நீங்க கேளுங்கன்றாரு. உங்கள் அனைவருடைய பட்டமே என்ன, வெற்றி ரத்தினமா அல்லது தோல்வி அடையும் ரத்தினமான்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள்லாம் வெற்றி ரத்தினம் ஆவீர்கள். பிராமண பிறப்பு எடுத்ததுமே பாப்தாதா ஒவ்வொரு பிராமணருடைய நெற்றியிலும் என்ன இடுறாரு, வெற்றிக்கான திலகத்தை அழிவற்றதாக வைத்து விட்டார். நம்ம பிகே ஆன உடனே நமக்கு பாபா திலகம் இடுறாரு நெற்றியில, வெற்றி திலகம் அழிவற்றதா ஆக்கிட்டாரு. எனவே அமர பவ என்ற வரதானத்தை பெற்றவர்கள் நீங்க ஆவீர்கள். நம்மெல்லாம் அமரர்கள், அழிவற்றவர்கள். இப்போது தனக்கு தானே இந்த உறுதிமொழி செய்யுங்கள். பொதுவாக உறுதிமொழி செய்ய சொன்னால் அனைவரும் செய்வாங்க இல்லையா, ஆனால் ஒரு பொழுதும் சம்ஸ்காரத்துக்கு வசமாக மாட்டேன் என்று தன்னுடைய மனதில் தனக்கு தானே இப்போ உறுதிமொழி செய்யுங்கள் சொல்லி சொல்றாரு. பாபா கோவப்பட மாட்டான்னு சொல்லிட்டு அப்புறம் வீட்டில் போய் கோவப்படுறது, தன்னுடைய சம்ஸ்காரத்துக்கு வசமாகிறது. இனிமேல் அந்த மாதிரி ஆக மாட்டேன் பாபான்னு சொல்லி மனதில் தனக்கு தானே உறுதிமொழி கொடுங்கன்னு சொல்லி சொல்றாரு. தந்தையின் சம்ஸ்காரம் எதுவோ அதுவே பிராமண ஆத்மாவாகிய என்னுடைய சம்ஸ்காரம் ஆகும்ட்டு உறுதிமொழி எடுங்க. துவாபரக கலியுக சம்ஸ்காரம் எதுவோ அது என்னுடைய சம்ஸ்காரமே இல்லைன்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஏனெனில் அது தந்தையின் சம்ஸ்காரம் அல்ல, இந்த தமோகுணி சம்ஸ்காரம் பிராமணர்களின் சம்ஸ்காரமா சொல்லி பாபா கேட்கிறாரு. இல்லை அல்லவா, அது ராவணனுடைய சம்ஸ்காரம். எனவே நீங்கள் யார், பிராமணர்கள் ஆவீர்கள் அல்லவா. இப்ப நம்முடைய சம்ஸ்காரம் பாபாவுடைய சம்ஸ்காரம் தான், தந்தையினுடைய சம்ஸ்காரம் சொல்லி பாபா சொல்றாரு. பாப்தாதாவிற்கும் கூட இளைஞர்கள் குழுவை பார்த்து பெருமிதமாக இருக்கிறது. பாருங்கள், தாதிகளும் கூட இளைஞர்களை பார்த்து பெருமிதம் அடைகிறார்கள். தாதிக்கு இளைஞர்கள் மீது அன்பு இருக்கிறது அல்லவா, அதிகப்படியான அன்பு தாதிகளுக்கு இளைஞர்கள் மீது இருக்கிறது. குமாரர் என்பவர் மென்மையானவர், சுகுமார் ஆவார். குமாரர் அல்ல, சுகுமார் ஆவார். ஒவ்வொரு குமாரரும் உலகத்தின் குமாரர்களை பெயர் மாற்றம் செய்து காட்டுபவர்கள். ஒவ்வொரு பிகேவும் உலகத்தில் இருக்கிற எல்லா பிகேஸையும் எல்லா குமாரர்களையும் மாற்றம் செய்து காட்டுவாங்களாம். நல்லது, குமாரர்களுக்கு வேலை கொடுக்கட்டுமா, தைரியம் உள்ளதா, செய்தாக வேண்டும். குமாரிகள் செய்வீர்களான்னு சொல்லி ஒரு வேலை கொடுக்க போறார் பாபா. வேலை கொடுத்து கொண்டிருக்கின்றோம், கவனமாக கேட்க வேண்டும். அடுத்த சீசன் வரும்போது அடுத்த சீசனில் குமாரர்களுக்கான அப்பேற்பட்ட சிறப்பானதொரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்வாராம் பாபா.
ஆனால் ஆனால் என்பது வருகிறது. அதிகமாக கொடுக்கவில்லை. ஒரு குமாரரும் 10 குமாரர்களுடைய கையில் போடப்படும் சிறிய கங்கணத்தை தயார் செய்து அழைத்து வர வேண்டும். இப்போ ஒரு குமாரனும் 10 பேரை அழைச்சிட்டு வர சொல்றாரு. கையில் கங்கணம் போடுகிறார்கள் அல்லவா, எப்பொழுதும் பிரம்மா பாபாவின் கரங்களில் மலர்களின் கங்கணத்தை அணிவிக்கிறாங்க. எனவே ஒவ்வொரு குமாரரும் பக்குவம் இல்லாதவர்களை அழைத்து வரக்கூடாது, பக்குவமானவர்களை அழைத்து வர வேண்டும். எனவே மதுவனத்திற்கு வந்தார்கள். பிறகு வீட்டிற்கு சென்றதும் மாறிட்டாங்க என்பது கூடாது. அப்படி பக்குவப்பட்டவர்களை அழைத்து வர வேண்டும். பாப்தாதா அவர்களை பார்த்து பார்த்து ஆஹா குமாரர் ஆஹான்ட்டு சொல்லணும். இதற்கு தயாரான்னு சொல்லி கேட்குறாரு. இவ்வாறு செய்வீர்களா? கொஞ்சம் யோசனை செய்யுங்கள். வெறுமனே அம்மாதிரி கையை மட்டும் உயர்த்தாதீங்க, செய்தாகணும். ஒவ்வொருத்தரும் 10 பேர் கூட்டுவாங்க. அவங்க வீட்டுக்கு போனதும் மாறக்கூடாது, பக்காவா கூட்டுவாங்கன்றாரு. உருவாக்க வேண்டும். இரட்டை அயல்நாட்டரும் செய்வீங்களா? இரட்டை அயல்நாட்டினரில் குமாரர்கள் கை உயர்த்துங்கள். நீங்களும் 10 பேரை அழைத்து வருவீர்கள் அல்லவான்னு சொல்லி கேட்குறாரு. அயல்நாட்டரும் அழைத்து வருவீர்கள், இந்தியரும் அழைத்து வருவீர்கள். பிறகு யார் முதல் தரமானவர்களாக அழைத்து வராங்களோ அவங்களுக்கு இனாம் கொடுப்பாங்க, சிறப்பான இனாம் கொடுப்பாங்க, கிஃப்ட் ஏதாவது கொடுப்பாங்க. தரமற்றதை கொடுக்க மாட்டாங்க, சிறப்பாக கொடுப்பாங்க தாதி சொல்றாரு. குமாரர்கள் மீது அன்பு உள்ளது அல்லவா? ஒருவேளை அரசாங்கத்திற்கு நேர்மறையான செயல் செய்யக்கூடிய குமாரர்கள் அதிகத்திலும் அதிகமாக கிடைத்துவிட்டால் அரசாங்கம் எவ்வளவு மகிழ்ச்சி அடையும். ஒருவேளை நீங்க 10 குமாரர்களை அழைத்து வந்தீர்கள் என்றால் முழு ஹாலுமே நிறைஞ்சிரும். பிறகு இந்த குமாரர்களை பாருங்கள் என்று அரசாங்கத்திற்கு அழைப்பு கொடுப்போம். ஆனால் அழைத்து வர வேண்டும், உருவாக்க வேண்டும். ஒருவேளை தன்னுடைய சிதி லட்சியம் லட்சணத்தை சமமாக வைத்திருந்தீர்கள் என்றால் சேவையில் வெற்றி கிடைக்குமா அல்லது கிடைக்காதா என்ற எண்ணம் கூட எழ முடியாது. இப்போ நம்ம பக்காவாயிட்டோம்னா சேவையில் கண்டிப்பாக வெற்றி கிடைக்குமா கிடைக்காதுன்னு கூட எண்ணம் வராது. கண்டிப்பாக கிடைக்கும், வெற்றி நிச்சயிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கருவியாக மட்டும் ஆகணும். இந்த உறுதிமொழியை சதா ரிவைஸ் மட்டும் செய்து கொண்டே இருங்கள். அதிசயம் செய்தே ஆக வேண்டும் சொல்லி பாபா சொல்கிறாரு. நல்லது. முரளிக்கு நடுவில் திடீரென்று பாப்தாதாவுக்கு முன்னாடி 2 குமாரர்கள் மேடையிலே வந்துட்டாங்களாம். அப்புறம் அவங்கள போக சொல்லிட்டாங்களாம். நல்லது. இப்போது விளையாட்டை பார்த்தீங்க, சாட்சியாகி விளையாட்டை பார்த்தீர்கள், என்ஜாய் செய்யுங்க. இப்போது ஒரு நொடியில் முற்றிலும் தேகத்திலிருந்து விடுபட்டு சக்திசாலியான ஆத்ம ரூபத்தில் நிலைத்திருக்க முடிகிறதான்னு சொல்லி பாபா சொல்றாரு. நம்ம எல்லாரும் அப்படியே ஒரு செகண்டு தேகத்திலிருந்து விடுபட்டு நான் சக்திசாலியான ஆத்மா நெற்றி பூர்வத்துல இருக்கிறேன் எண்ணிட்டு இருந்து சக்திசாலியான அதிர்வலைகள் பரவிட்டே இருக்கு. இரு புருவ மத்தியில நான் சக்திசாலியான ஆத்மான்ற உணர்வை நம்ம இப்ப கொண்டு வரோம் என்று இப்போது பாப்தாதா கேட்கின்றார்கள். முற்றுப்புள்ளி வைக்க சொல்றார் பாப்தாதா மிகவும் சக்திசாலியான ட்ரில் செய்வித்தார்கள். நல்லது. இதே பயிற்சியை ஒவ்வொரு நேரமும் இடையிடையில் செய்யணும். இச்சமயத்தில் காரியம் செய்யணும், அடுத்த நொடி பொழுதில் காரியத்திலிருந்து விடுபட்டு சாக்காரிலிருந்து நிராகாரி ஸ்திதியில நிலைத்திடணும். இது போல இந்த ஒரு அனுபவத்தையும் பார்த்திருக்கிறீர்கள். ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது இது போல ஒரு நொடியில் சாட்சி பார்வையாளராகி பிரச்சனையை ஒரு சாலையோர சைட் சீன் மாதிரி புரிஞ்சுக்கிட்டு புயலை ஒரு பரிசுன்ட்டு புரிஞ்சுக்கிட்டு அதை கடந்து போங்கன்னு சொல்லி சொல்றாரு. பயிற்சி உள்ளது இல்லையா? இந்த மாதிரி நீங்க பயிற்சி பண்ணிட்டே வந்தீங்கன்னா போக போக நாட்கள்ல ஏதாவது பிரச்சனை வந்தா கூட அது ஒரு சைட் சீன் மாதிரி அனுபவம் ஆகும், கவலைப்பட மாட்டீங்கன்னு சொல்லி சொல்றாரு. பின்வரும் நாட்களில் இம்மாதிரியான பயிற்சிக்கு மிகுந்த அவசியம் ஏற்படும். முற்றுப்புள்ளி. இது ஏன் நடந்தது, இது எப்படி நடந்தது போன்ற கேள்விக்குறியெல்லாம் கூடாது. நடந்து விட்டது, ஃபுல் ஸ்டாப், அவ்வளவுதான். இது ஏன் நடந்துச்சு, இது இப்படி நடந்துடக்கூடாது, இந்த பாபா ஏன் இப்படி பண்ணாரு ட்ராமால, இதெல்லாம் ஏன் நடக்குது, என் வாழ்க்கையில மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குது, இது மாதிரிலாம் இந்த கேள்விக்குறி ஆச்சரியக்குறி அப்படிலாம் போடக்கூடாது. பாபா என்ன சொல்றாரு? நடந்து விட்டது, ஃபுல் ஸ்டாப். மற்றும் தன்னுடைய முழுமையான சக்திசாலி நிலையில நிலைத்துருங்க. நான் யாரு? நான் ஆத்மா. நான் நடிச்சிட்டு இருக்கிறேன். இது ஒரு டிராமா. இது போன காலப்ப என்ன நினைச்சோ அதான் நடந்துட்டு இருக்கு. நான் ஆத்மா புள்ளி, பாபா புள்ளி, டிராமா புள்ளி, ஃபுல் ஸ்டாப் வச்சிருங்க, உங்க வேலையை பாருங்கன்னு சொல்லி சொல்லிட்டாரு. பிரச்சனைகள் கீழே போயிடும், நீங்களும் பறந்துகிட்டு இருப்பீங்க. நீங்கள் உயர்ந்த நிலையில் இருந்து கொண்டு பிரச்சனை என்ற சைட் சீனை மட்டும் பார்த்துக்கிட்டே இருப்பீங்கன்னு சொல்லி சொல்றாரு. நல்லது. நாலாபுறங்களிலும் உள்ள அனைத்து பொக்கிஷங்களும் நிறைந்த ஆத்மாக்களுக்கு சதா ஒவ்வொரு நேரமும் பிராப்திகளினால் நிறைந்தவராக புன்னகையுடன் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு சதா தந்தையிடம் செய்யப்பட்ட உறுதிமொழியை வாழ்க்கையில் பிரத்யட்சம் செய்யக்கூடிய ஞானஸ்வரூப ஆத்மாக்கள், யோகஸ்வரூப ஆத்மாக்களாகிய குழந்தைகளுக்கு சதா லட்சியம் மற்றும் லட்சணத்தை சமமாக ஆக்கக்கூடிய தந்தைக்கு சமமான ஆத்மாக்களுக்கு சதா ஒவ்வொரு நேரமும் அனைத்து பொக்கிஷங்களின் ஸ்டாக் வைக்கக்கூடிய மற்றும் ஸ்டாப் செய்யக்கூடிய தீவிர முயற்சியாளரான சிரேஷ்ட ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள், உள்ளத்தை கொள்ளை கொண்டவருடைய உள்ளத்தின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம்.
சொல்லி ஃபுல் முரளியும் அப்படியே அந்த லைன்ல சொல்லிட்டாரு. வரதானம்: பிரச்சனைகளை ஆசிரியர் என புரிந்து கொண்டு அதிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ளக்கூடிய அனுபவி மூர்த்தி ஆகுகன்ற வரதானம் கொடுக்குறாரு. இப்போ நமக்கு வாழ்க்கையில, பிராமண வாழ்க்கையில டெஸ்ட் பேப்பர் வரதான் செய்யும். டெஸ்ட் பேப்பர் இல்லைன்னா அது பிகே லைஃபே கிடையாது. கண்டிப்பா வந்துட்டு தான் இருக்கும். அது நம்ம வந்து ஆசிரியர்ன்ட்டு புரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு பிரச்சனையும் எனக்கு ஏதோ பாடம் கற்பிக்குதுன்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனைகளை ஆசிரியர்ன்ட்டு புரிஞ்சுக்கிட்டு அதுல இருந்து பாடம் கற்றுக்கொள்ளக்கூடிய அனுபவி மூர்த்தி ஆயிடுங்கன்ற வரதானம் கொடுக்குறாரு. எந்த ஒரு சூழ்நிலையிலும் பயப்படுவதற்கு பதிலாக கொஞ்ச நேரத்திற்கு அதை ஆசிரியர் என புரிந்து கொள்ளுங்கள். பிரச்சனைகள் உங்களை விசேஷமாக 2 சக்திகளினுடைய அனுபவியாக ஆக்குகிறது. ஒன்று வந்து பொறுமை சக்தி கொடுக்குது, இன்னொன்னு எதிர்கொள்ளும் சக்தியை கொடுக்குது பிரச்சனைகள் சொல்லி சொல்றாரு. இந்த 2 பாடங்களையும் கற்றுக்கொண்டீர்கள் என்றால் அனுபவி ஆயிடுவீங்கன்னு சொல்லி சொல்றாரு. எப்பயுமே சொல்லுவாங்க, சாதாரணமாகவே வாழ்க்கைன்றது ஒரு பாடம் மாதிரி. அதில் நம்ம டெய்லியுமே பாடம் கற்றுக்குறோம். ஏதாவது ஒரு பிரச்சனைனா அந்த பிரச்சனையிலேருந்து ஒரு பாடம் நமக்கு கற்றுக்குவோன்னு சொல்லி சொல்லுவாங்க சாதாரணமாகவே. அதே தான் பாபா சொல்கிறாரு, ஒரு பிரச்சனையுமே 2 சக்திகளை உங்களுக்கு அனுபவி ஆக்குது. ஒன்று வந்து பொறுமை சக்தியும், இன்னொன்று மாயாவை எதிர்கொள்ளும் சக்தியும் உங்களுக்கு கிடைக்குதுன்றாரு. அதனால் அதுலேருந்து கற்றுக்கங்கன்றாரு. 2 பாடங்களையும் கற்றுக்கிட்டிங்கன்னா அனுபவி ஆயிடுவீங்க வாழ்க்கையிலன்றாரு. நானும் ட்ரஸ்டியாக இருக்கிறேன்ட்டு சொல்கிறீங்க இல்லையா, என்னுடைய எதுவுமே இல்லை என்று எப்போது சொல்றீங்களோ அது மாதிரி பிரச்சனைகளையும் பார்த்து ஏன் பயப்படுறீங்கன்னு சொல்லி கேட்குறாரு. பாபா, என்னதெல்லாம் ஒன்னிது பாபா, எதுவுமே என்னது இல்லைன்னு சொல்றீங்க, அப்ப ஏன் பிரச்சனையை மட்டும் உங்க தலைமையிலே வச்சுக்கிறீங்க, அதையும் என்னதுன்ட்டு கொடுத்துருங்கன்றாரு. பிறகு பிரச்சனைகள்னா ஏன் பயப்படுறீங்கன்னு சொல்லி சொல்றாரு. ட்ரஸ்டி என்றால் அனைத்தும் தந்தையிடம் ஒப்படைக்கப்பட்டு விட்டது, எனவே எது நடக்குமோ அது நல்லதாகவே நடக்கும் என்ற இந்த நினைவினால் சதா கவலையற்றவராக சக்தி சுரூபத்தில் இருங்கள் சொல்லி பாபா சொல்றாங்க. எது நடந்தாலும் அது டெஸ்ட் பேப்பர், எனக்கு வந்து பாடம் கற்பிக்க வந்திருக்குது, இது கூட என்னது இல்லை, பாபா தான், அவரு தான் இதுக்கு கவலைப்படணும், நான் கவலைப்பட மாட்டேன், எது நடக்குதோ அது நல்லதாகவே நடக்கும்ட்டு அந்த நினைவுனால கவலையற்றவரா சக்தி சுரூபத்தில் இருங்கன்னு சொல்லி பாபா வரதானம் கொடுக்குறாங்க. ஸ்லோகன்: யாருடைய மனநிலை இனிமையானதாக இருக்கிறதோ அவர்கள் மறந்தும் கூட யாருக்கும் துக்கமே கொடுக்க முடியாதுன்னு சொல்லி சொல்றாரு. இப்போ யாருக்கு துக்கம் ஸ்டாக்காக இருக்குதோ அவங்க லைஃப்ல நிறைய பிரச்சனைகள், அன்பே கிடைச்சிருக்காது, அவங்க எல்லாரும் அவங்களுக்கு துக்கம் கொடுத்துருப்பாங்க. அந்த துக்கத்தை ஸ்டாக் வச்சிருக்கிறவங்க மற்றவங்கள்ட்ட பேசும்போது ஒரு கசப்பாக தான் பேசுவாங்க, எல்லாரையும் எரிஞ்சு விடுவாங்க. ஏன்னா அவங்க ஸ்டாக்கே துக்கம் வச்சிருக்கிறாங்க, அதனால மற்றவங்களுக்கு துக்கம் கொடுப்பாங்க. ஆனால் யாருடைய மனநிலை எப்பயுமே இனிமையா இருக்குதோ, அவங்க சுகமாவே இருக்கிறாங்க, ஒரு ஒரு இறைவனோட நினைவுல, அவர் சுகக்கடல், அதனால சுகத்தையே அவங்க டெய்லி பாபா கிட்ட இருந்து வாங்கிட்டு இருக்கிறாங்கன்னா அவங்க இனிமையா இருக்கும் அவங்க மனநிலை. அப்ப அவங்க மறந்தும் கூட மற்றவங்களுக்கு துக்கமே கொடுக்க மாட்டாங்க, கொடுக்க முடியாதுன்னு சொல்லி பாபா சொல்றாங்க. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி ராமா, நன்றி பரிவாரம். ஓம் சாந்தி.